நாங்கள் தேசிய வேலை திட்டம் நாமே ஆரம்பிப்போம் டெங்குவை ஒழிப்போம் என்ற வேலை திட்டத்தில் இணைந்திருக்கணும். சகல ஊடகங்களும் இணைந்திருக்கின்றார்கள். மாரகம பிரதேசத்திலிருந்து ஸ்ரீதர் இணைந்திருந்தார். இப்போது என் கையில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ தான் என் கையில் கிடைச்சிருது கவனம். நுகைகோட பூர்வாராம பகுதியில் அரசாங்க தகவல் திணைக்களம் அதுபோல் பிரதேச சுகாதார அலுவலர்கள் மற்றும் போலீசாருடன் இணைந்து மேற்கொண்ட அறிவுறுத்தும் பணியின் போது இந்த விடயம் இந்த நுளம்பு இனங்காணப்பட்டிருக்கின்றது. இனங்காணப்பட்ட டெங்கு மாதிரின்னு நாங்கள் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுறோம். டெங்கு மாதிரி இப்படித்தான் இருக்கும். இது அடையாளம் காணப்பட்ட டெங்குவை எடுத்திருக்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு குடம்பிகளை உங்களுக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி உங்களோட பிரதேசங்களில் நிறையவே இருக்கும். சில நேரங்களில் இந்த நீர்நிலைகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கும். அது இவ்வாறு அடையாளம் காணப்படும். இதில் பில் ஒன்றுக்கும் தான் இது ஃபைனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய தண்டப்பணம் மறவிடுவாங்க உங்களோட பிரதேசங்களில் இருந்தால். சில நேரங்களில் உங்களோட வீடுகள்லேயே உங்களோட அலுவலகத்திலே இருந்தால் இதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பும் சொல்லணும். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சு கொள்ளையிலாது. நாங்கள் கவனித்தோம் இந்த சுற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ள போது அவர்களோட நாங்கள் செல்லையில் ஐடென்டிட்டியை முதல் எடுத்துருவாங்க. கைது செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது இல்லை அப்படி அவர்களுடைய கைது செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. கோட்ஸுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய தண்டப்பணம் அந்த நீதிபதியை பொறுத்து எந்த அளவு பணம் வரும் என்று சொல்லலாம். முதல்ல பணம் மற்றது உங்களோட கால விரயம், இந்த பிரதேசத்தில் உங்களுக்கு சின்ன ஒரு அவமானம் வரும். இதெல்லாம் தவிர்த்துக்கொள்ள என்ன சுத்தப்படுத்தாதனால தான் இந்த நுளம்பு இருக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது தானே. முதல்ல சொன்ன மாதிரி சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களோட வீட்டில் நுளம்பு இந்த மாதிரி குடம்பிகள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எல்லாம் நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே தயவு செய்து இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு டெங்கு நோயாளி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்றத நாங்கள் சொல்லலாம். நிச்சயமாக தண்டப்பணம் அறவிடுகிற சந்தர்ப்பத்தில் தான் அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். டெங்கு நுளம்பு சம்பந்தமாக நாங்களும் சுற்றி பார்க்கணும், ஐயோ எங்களோட வீட்டில் பார்த்துருவாங்களோ அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படக்கூடியதாக இருக்கும். எங்களோட பூச்சியலாளர்கிட்ட நாங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம். மட்டக்களப்பை அண்டிய பகுதிகள், மட்டக்களப்பு திருகோணமலைகளை அண்டிய பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆழமற்ற கிணறுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீர்களை ஆழமற்றதாகவே உடனடியாக நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் அங்கே இருக்கிறத படியினால் ஆழமற்ற கிணறுகளை அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கிற அந்த இடங்களில் மோட்டார் மூலமாகத்தான் தண்ணீரை பெற்றுக்கொள்வாங்க மக்கள். கிணத்துல கப்பி போட்டு அள்ளுறது, வாளி போட்டு அள்ளுற அந்த பழக்கங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. அதிகமாகவே மோட்டார் மூலமாக தண்ணி எடுக்கிற ஒரு முறைமை தான் இருக்கிறது. அந்த கிணறுகளில் டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய அபாயங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக எமது பிரதேசத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு மிகவும் பெரிய சவாலாக இருக்கிற ஒரு நுளம்பு பெருகக்கூடிய இடமாக இந்த கிணறுகள் காணப்படக்கூடியதாக இருக்குது. அதில் ஆழம் குறைவாக இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கிறதோட நுளம்புகள் இப்போ தற்காலத்தில் இசைவாக்கம் அடைந்து கொண்டு வர சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதால இப்போது அதிகமான நுளம்புகள் கிணறுகளில் பெருகக்கூடியது இருக்குது. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் எமது பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தங்களோட கிணறுகளை அள்ளி பாவிக்கிற வீதம் குறைவாக இருக்குது. அவங்க கிணறுகளை வாளிகளை போட்டு அள்ளுவதில்லை, மோட்டருக்கு டிரெக்டாக தண்ணியை ஏற்றுறாங்க. அதோட அவங்களோட கிணறுகள் பாவனையற்றி இருக்கிறதோட சில இடங்களில் பாவிக்கிற கிணறுகளில் கூட சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் குடம்பியலை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் எங்களுக்கு இருந்தது. என்ன காரணம்னு சொன்னால் காலையில் வேலைக்கு போகிற அநேகமானாக்கள் வேலைக்கு போகிற மக்களாக இருக்கிறதால காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் அந்த அந்த கேப்புக்குள்ளே கிணறு பாவனையற்றதாக இருக்க போகுது. அந்த கேப்பில் நுளம்புகள் முட்டையிட்டு சென்றுச்சுன்னா அதிலிருந்து குடம்பிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கும். அப்போ கிணறு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இது தனியாக எங்களுக்கு மழை காலம் வண்டி இல்லை, வெயில் காலத்தில் கூட இந்த ப்ரீடிங் சைட்ஸ் தொடர்ச்சியாக இருக்கிறதால எங்களுக்கு நுளம்பு பெருக்கம் கூடுதலாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த ஈடிஸ் நுளம்புகள் கண்டெய்னர் ப்ரீடர்ஸ்ன்னு தான் சொல்லி கொண்டு இருந்தாங்க. சின்ன சின்ன பாத்திரங்கள், சிரட்டை, கொம்பமட்டை, தயிர்ச்சட்டி இப்படியான பொருட்களில் தான் அதுகள பெருக்கம் காணப்படக்கூடியதாக இருந்தது. இப்போது தற்காலத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா சின்ன கண்டெய்னர் முதல் பெரிய கண்டெய்னர் வரையும் அது ப்ரீட் பண்ண தொடங்கிட்டு நுளம்புகள் பெருக்கமடைய தொடங்கிட்டு. அப்போ நாங்கள் கட்டாயம் இதுகளை அவதானத்தில் கொண்டு நாங்கள் நுளம்பு பெருகாமல் தடுக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கணும். அதுக்கு என்ன விதமான செயற்பாடுகளை செய்யலாம்? இப்போ ஒரு கிணறு இருந்தால் அதில் டெங்கு நுளம்பு பரவாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செயற்பாடுகளை செய்யணும்? கிணறாக இருக்கணும்னு சொன்னால் நுளம்புகள் பரவாமல் இருக்கிறதுக்கு சிறந்த வழியாக இருக்கிறது நாங்கள் நுளம்பு குடம்பிகளை உண்ணக்கூடிய மீன்களை இடலாம். மக்கள் மத்தியில் இது ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக இருக்க வேண்டும். மீன்கள் அன்றோனே நாங்கள் எல்லா மீன்களையும் கொண்டே கிணத்துக்குள்ளே போட முடியாது. இந்த குடம்பிகளை உண்ணக்கூடிய சில மீன்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருக்கு. அந்த மீன்களை மட்டும் நாங்கள் தெரிந்தெடுத்து அந்த மீன்களை மட்டும்தான்
போடணும். உதாரணமாக சொல்ல போனால் கப்பி மீன் சொல்கிற கப்பி ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். அதோட சயின்டிஃபிக் நேம்னா ஃபோசிலியான்னு சொல்கிறது. கப்பி ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கி போட்டு கிணத்துகளுக்குள்ள போடலாம். எங்களோட சைடில் கூடுதலாக அதை சாரி வாழை மீன் தமிழில் சொல்லுவாங்க. அப்போ அந்த மீன்கள் நாங்கள் கிணத்துக்கு போடலாம். கிணத்துக்கு போடுறேன்னு சொன்னாலும் அது அளவில் சின்ன சைஸான மீனாக இருக்கிறதால ஃபீடிங் கெப்பாசிட்டி குறைவாக இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு கிணத்துக்கு போடுறேன்டா குறைந்தது ஒரு 8-10 மீனாவது கட்டாயம் நம்ம கிணத்துக்கு அதை போட வேண்டியதாக இருக்கும். அதை தவிர்த்து நாங்கள் போடக்கூடிய மீனாக பெனையான் மீனை சொல்லலாம். பெனையான் மீன்களையும் எடுத்து நாங்கள் போடலாம். பெனையான் மீன் போடுறோன்னா ஒரு கிணத்துக்கு நீங்கள் 2 மீன்கள் அளவில் போட்டோம்னா போதுமாக இருக்கும். அடுத்த மீனாக செல்வன் மீன், திலாப்பியான்னு சொல்லுவோம். திலாப்பியா வந்து ஒரு முக்கியம் என்னன்னு சொன்னால் இளம் பருவத்தில் மாத்திரம்தான் அது குடம்பிகள் உண்ணக்கூடியதாக இருக்கும். அது மெச்சுவர்டாகி பெரிய அளவில் வந்தால் அது குடம்பிகள் 1.5% குறைஞ்சி போயிடும். அப்போ நாங்கள் உண்மையாக தெரிஞ்சு கொள்ளணும், திலாப்பியா நீங்கள் போடுறீங்கன்ற செல்வன் மீன் இளம் பருவங்களில் மாத்திரம்தான் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் மீன்கள் போடுற கிணறுகளுக்கு எங்களோட பொது சுகாதார பரிசோதகர்கள் சென்று கிணறுகளுக்கு மீன்களை போட்டுட்டு அவங்க போன பிறகு பின்னாலேயே இவங்க குளோரின் போடுற ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. இப்போ குளோரின் நாங்கள் போட்டோம்னு சொன்னால் மீன் வந்து செத்து போயிடும். ஆனால் மக்கள் வந்து அதை விழிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. கிணத்துக்குள்ளே மீன் போட்டாச்சு தானேண்டு. இப்போ எங்களோட குழுக்கள் இருக்கிறாங்க வந்து வீடுகளை பரிசோதிக்கிற குழுக்கள், அவங்க போய் பாடசாலைகள், வீடுகள், நிறுவனங்களை அவதானிக்கக்குள்ள கிணறுகளுக்கு பிஹெச்ஐ வந்து மீன் போட்டிருக்கிறார்ன்றதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக அவங்களோட அவதானத்தில் அது இல்லை. அவங்களுக்கே தெரியாது தங்களோட கிணத்துக்குள்ளே இருக்கிற மீன் செத்துட்டா உயிரோடு இருக்குதாண்டு. மீன் போட்டுட்டு போயாச்சு தானே என்ற ஒரு பொறுப்பு என்று நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மீன் வந்து இருக்கா இல்லையாண்டு பார்க்குற வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்குது. அப்போ குளோரின் போட்டீங்கன்னு சொன்னால் மீன் செத்து போயிடும்ன்ற ஒரு நிலப்பாடு இருக்கிறதால குளோரின் போடுறதை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மீன் போட எங்களுக்கு கஷ்டம் என்ற சந்தர்ப்பங்களில் உங்களோட கிணறுகள் நீங்கள் அள்ளி பாவிக்காத கிணறுகளாக இருந்தால் அதை நாங்கள் நுழம்பு போகாதவாறு வேலைகள் கொண்டோ அல்லது அதை தட்டி அடித்து நாங்கள் நெட்டுகள் வாங்கி கவர் பண்ணி கட்டாயம் நாங்கள் நுழம்புகளை நீரோட தொடர்பை தடுக்கிற மாதிரி நாங்கள் அதை வச்சிருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமா டெங்கு நுழம்புகளை வந்து இல்லாதொழிக்கிற ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்க வேண்டும் என்றதற்காகவே வந்து எல்லா ஊடகங்களும் இன்றைய நாளில் ஒன்றிணைந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்றதுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். டெங்கு சம்பந்தமான வந்து அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியக்கூடியதாக தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட அதை ஒரு அசட்டு இனமாக அது பரவாயில்ல, அதை நாங்கள் வந்து சுத்தப்படுத்தினா என்ன படுத்தாட்டி என்ன அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து மக்கள் வந்து சில சந்தர்ப்பங்களில் வேலைப்படுவாக இருக்கலாம், அல்லது வந்து வீட்டை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இவற்றினால வந்து இந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான கவனத்தை செலுத்துங்க. டெங்கு நோய் வந்து அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வீடுகளில் கூட வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே உங்களுடைய வீடுகளையும் சுற்றி இருக்கிற சுற்றுப்புற சுற்றாலையும் வந்து கொஞ்சம் அவதானமாக பாருங்க. வேலை செய்கிற இடங்கள்லையும் வந்து வேலை தளங்கள்லையும் வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி ஒரு 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 கிழமைக்கு ஒரு தடவையாவது பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு சட்டமாக பழக்கப்படுத்திக் கொள்வீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு பழகிடும். இந்த நாளில் வந்து யாராவது ஒருத்தங்க அல்லது ஒரு 5 பேர் சேர்ந்து வந்து இந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அது வந்து பழக்கப்பாட்டுக்கு வந்து வரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமா அந்த பழக்கத்தை உண்டு பண்ணி கொள்றது தான் கஷ்டமா இருக்கு. அதுக்காக தான் தேசிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. உண்மையில் இது சாதாரணமாகவே ஒரு வீடுகளிலே நினைச்சிருந்தா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். இவ்வளவு பெரிய ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதனால் இப்போ எடுக்கிற இந்த முயற்சியை பிரதேச செயலாளர் சொன்னது மாதிரி இன்றோடு நிறுத்தி விடாதீர்கள். இது ஒரு 2 மணி நேரத்துக்கான நிகழ்ச்சி அப்படின்றதோடு நிறுத்தி விடாதீர்கள். இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இது பிறகு நீங்கள் வருஷம் ஃபுல்லாக இதை நீங்கள் செய்யணும். இந்த உங்களுடைய நிறுவனங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கணும். நிறுவனங்களை அவதானிக்கிறது மிக முக்கியம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். பிரதேச செயலாளர் அதை பற்றி சொல்லுங்கள். ஏன் இந்த அவதானம் முக்கியமாக இருக்குன்றது இப்போ ஒரு சில இடங்களில் பார்வைக்கு உட்படாத இடங்களில் நீர்நிலைகளோட தேங்கியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் ஏன் இந்த அவதானம் முக்கியம், நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அரச தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவதானம் ஏன் முக்கியமாக இருக்குன்னு சில நேரங்களில் பகல் முழுக்க இந்த டெங்கு நுழம்பை வைத்தியர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பகலில் தான் கூடுதலாக இந்த டெங்கு நுழம்பு தாக்குகிறது என்று கூறுகிறார்கள். அந்த பகல் வேளைகளில் நாங்கள் அலுவலகங்களில், பாடசாலைகளில், சமயஸ்தலங்களில் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே அந்த வீடு ஆக இல்லை, எல்லோரும் ஏற்கனவே நீங்கள் கூறியது போல் தமது கடமைகளில், வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த டெங்கு இருக்கும் பரவக்கூடும் என்ற மாதிரியான பிரதேசங்களை அவர்கள் அவதானிப்பதற்கு உண்மையிலேயே அவர்களுக்கு நேரம் இல்லை. சில நிறுவனங்கள் இந்த மாதிரி பொது சுகாதார பரிசோதகர்கள் வரும் பொழுது அது தங்கள் நிறுவனங்களுக்கு பல
பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு சிறு அச்சத்தால் அவர்களை உள்ளே வருவதற்கு ஒத்துழைப்பதும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஆனால் இன்று சகல நிறுவனங்களுக்கும் செல்ல வேண்டும் என்ற இந்த கட்டுப்பாட்டில் நான் கொழும்பு நகர சபையின் பிரதி ஆணையாளரிடம் கூறி வந்தேன், ஒரு குழுவை எனது அலுவலகத்துக்கும் அனுப்புங்கள். சில நேரங்களில் எங்களது கண்களை கட்டிவிட்டு கூட இந்த டெங்கு எங்கேயாவது இருக்கக்கூடும். ஆகவே இந்த குழு வந்து அவர்கள் ஒரு மூன்றாவது குழுவாக தேர்ட் பார்ட்டியாக வந்து அவதானிக்கும் போது அவர்களது கண்களில் இந்த ஒரு மனநிலைக்கு சகலரும் பெற வேண்டும். வீடுகளிலும் சரி அலுவலர்களும் சரி, இல்லை இது வந்து ஒரு பொது எங்களை தாக்குவதற்காகவோ எங்களுக்கு தண்டப்பணம் கொடுப்பதற்காகவோ எங்களது இமேஜை அளிப்பதற்காகவோ அந்த குழுக்கள் வரவில்லை. அவர்கள் பொதுவாக சகல மக்களினதும் பாதுகாப்புக்காக வருகிறார்கள். எனவே அவர்களை உள்ளே அனுமதியுங்கள். அனுமதித்து எங்களால் முடியாத சில இடங்கள் அவர்களுக்கு படுமாக இருந்தால் அதை அவதானித்து விட்டு அதன் பின் அந்த இடங்களையும் நாங்கள் அவதானித்து சுத்தப்படுத்தலை தொடங்கலாம். கலி இருக்கிறது, பாத்ரூம் நான் சொன்னேன், கொமர்ட் பாது சொன்னேன். சில நேரங்கள் அந்த நீர் வடிந்து செல்வதற்கான பொருட்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். சில இடங்களில் எங்களது குழுக்கள் செல்லும் போது வந்து சொல்வார்கள், அதை சுற்றியுள்ள நீர்களில் கூட இந்த குடம்பிகளை அவதானிக்க முடியக்கூடியதாக இருக்கிறது. அதான் இந்த மைக்ரோ லெவல். நாங்கள் அதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவோம். சில நேரங்களில் பொது இடமாக நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் கதை. உண்மையிலேயே அது நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் வசிப்பதும் ஒரு தொடர்மாடி கட்டடத்தில் தான். ஆகவே அங்கு பொதுவாக இருக்கின்ற இடங்கள் அதை சுத்தப்படுத்துவது யார் என்ற ஒரு பிரச்சனை வரும். அப்ப அதில் அவர்களது கண்காணிப்பு குறைவாக இருக்கும். ஆனால் இப்பொழுது தொடர்மாடி உண்மையில் அதுக்கு நாங்கள் நகர சபைக்கு தான் நன்றி கூற வேண்டும். நீங்கள் கூறியது போல் கழிவகற்ற வருபவர்கள் கழிவுகளை எடுத்து செல்ல மாட்டார்கள். அதனால் ஈவன் எனது தொடர்மாடியில் கூட நாங்கள் 10,000 வரை தண்டப்பணம் கட்ட வேண்டி வந்தது. அது கட்டும்போது சகல தொடர்மாடி உரிமையாளர்களும் இணைந்து தான் அந்த பணத்தை செலுத்தி அதை கட்டும். ஆகவே ஒரு தடவை தான் கட்டினோம். இதன் பின் இப்பொழுது எல்லாரும் வந்து நான் காலையில் வரும்போதும் பார்த்தேன், ஒவ்வொரு பக்கெட்டாக திறந்துரு, இது பிளாஸ்டிக், இது உணவு கழிவு பார்த்து போடுகின்றார்கள். விழிப்புணர்வு வந்திருக்குது, நிறையவே வந்திருக்கிறது. அன்பாக சொல்லலாம். ஆனால் அன்பிற்கு அவர்கள் கட்டுப்படாத கட்டத்தில் உண்மையிலேயே அடுத்த கட்டம் போக வேண்டும். நீங்கள் சொல்ல சில பேர் இன்னமும் அந்த தண்டப்பணத்திற்கும் இல்லாமல் போகும். ஆனால் அவர்களுக்கு அவர்கள் வீடுகளில் ஒரு டெங்கு நோயாளிகள் அவரது உறவினருக்கு அது ஏற்பட்ட நேரத்தில் அவர்கள் இப்போது விழிப்புணர்வுக்கு வந்திருப்பார்கள். ஸோ அன்பால் திருத்த முடியாதது, தண்டப்பணத்தால் திருத்த முடியாதது கூட தன் உறவினருக்கு தன் வீடுகளில் அந்த நோயின் அறிகுறியை கண்டவுடன் அவர்கள் இப்பொழுது விழிப்படைந்து இருக்கிறார்கள். அது ஒரு மிக பெரிய விஷயம். இதில் சகல மக்களும் மீண்டும் நான் கூறுவது சகலரதும் இன்று அனைத்து அலுவலகங்களிலும் இந்த தொழிற்பாட்டை முன்னுதாரணமாக ஆரம்பித்து அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் அறிவித்து இதை எமது நிறுவனங்களில் நாங்கள் செய்வது போல் அனைவரும் ஒரு குழுவை அமைத்து தினமும் இதை பரீட்சிப்பதற்கான ஒரு பொறிமுறையை செய்ய வேண்டும். இந்த டெங்கை அழிக்கும் வரை நாங்கள் அதை செய்ய வேண்டும். டெங்குவை வந்து இல்லாத ஒழிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைய நாளில் வந்து இந்த 2 மணித்தியாலத்தோடு இல்லாமல் நாடு பூராக வந்து இதை வந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிற ஒரு விடயமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு, டாக்டர் ஆரம்ப காலத்தில் வந்து நாங்கள் முதலை வந்து அந்த விஷயம் தொடர்பாக வந்து கலந்துரையாடி இருந்தோம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெங்கு வந்து பரவுகின்ற வீதம் வந்து குறைவாக இருந்தது. இப்போ வந்து அதனுடைய எண்ணிக்கை வந்து படிப்படியாக வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு வருஷத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த வருஷத்திற்கு அடுத்த வருஷம் வந்து வேட்டிக்கு போட்டியான ஒரு நிலைமையாக மாறிக்கொண்டிருக்கிறதுக்கு இதற்கான காரணம் என்ன டாக்டர்? நுளம்புகள் வந்து அதிக அளவாக இசைவாக்கம் அடைந்து விட்டதா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. டெங்கு காய்ச்சல் வாரது வந்து நுளம்பாலில் தான் வைரஸ். அப்போ அந்த வைரஸை காவுறது தான் நுளம்பு. அப்போ ஒரு ஆளுக்கு டெங்கு காய்ச்சல் வாரதுக்கு 3 காரணிகள் அவசியம். ஒன்று மனிதன் வேணும், அந்த காவுற நுளம்பு வேண்டும், மற்றது வைரஸ். அப்போ இது 3ம் ஒன்றோடொன்று தொடர்பு பட்டு தான் இந்த காய்ச்சல் வருது. அப்போ இந்த 3 பேர தொடர்பையும் நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல வெட்டி விட்டோம் என்று சொன்னால் அங்கால் அது மற்ற படிமுறை நடக்காது. அப்போ வைரஸை நாங்கள் தாக்க வேணும் என்று சொன்னால் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க வேணும் அல்லது தடுப்பூசி. அப்போ நாங்கள் அதில் நாங்கள் இப்போதைக்கு கை வைக்கல. அப்போ நாங்கள் அதை நுளம்பிட வாழ்க்கை வட்டங்களில் தான் நாங்கள் இப்போ அதை இல்லாத ஒழிக்கிற படிமுறையில் இருக்குது. இன்றைய தீமும் அதுதான். அப்போ இப்போ அந்த தீவிரம் அடைந்து உங்களுக்கு நாளுக்கு நாள் அந்த நோயாளர்களின் எண்ணிக்கை ஏன் கூடுதுன்னு சொன்னால் இவ்வளவு நாளும் இருந்த
வைரஸ் டைப் வந்து உண்மையாக டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கு 4 வகையான டெங்கு வைரஸ் இருக்குது. 1 2 3 4ன்னு சொல்லி இவ்வளோ நாளும் இலங்கையில் இருந்தது வந்து டைப் வகை 1 3. இப்போ இந்த வருஷம் எங்களுக்கு இந்த பரவி இருக்கிறது வந்து வைரஸ் வகை 2. அப்போ ஒரு ஆளுக்கு ஏற்கனவே டெங்கு காய்ச்சல் ஏதாவது ஒரு டைப் வைரஸால் வந்திருந்துன்னு சொன்னால் அதை விட வேறொரு இன்னொரு டைப்பால் இந்த முறை வைரஸ் தொற்று ஆகும் என்று சொன்னால் அதோட விளைவுகள் அதிகமாக இருக்கு. அதனால் தான் இந்த ஆண்டு இவ்வளவு நோயாளர்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி வந்திருக்கிறது. மற்ற நான் ஒரு பிரதேச செயலர் அம்மணி கூறினது அந்த எல்லா இன்ஸ்டிடியூஷன் எல்லா அலுவலகங்கள்லையும் இதை இன்றைக்கு தொடங்குகிற அந்த நடவடிக்கை அவர் சொன்ன மாதிரி எல்லா அலுவலகங்களும் அவங்களோட ஒரு பொறிமுறை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக பார்க்கக்கூடாது. உண்மையாக உணர்ந்து இப்போ மேலதிகாரிக்கு அறிக்கை சமர்ப்பிக்கணும் என்றும் அறிக்கை சமர்ப்பிக்கலாம். அப்போ அந்த நோக்கத்தை விட்டுட்டு உண்மையாகவே அந்த நுழம்பு வாழ்விடங்களை அழித்தல் தான் நோக்கமாக இருக்க வேணும். அப்போ அதுக்கு அந்த மேலதிகாரி அந்த அவங்களோட நிறுவனங்கள் இருக்கிற தகுதியானவர்களை தான் அதுக்கு நியமிக்க வேணும். அவங்களோட இதில் தான் அந்த முழு அலுவலகத்தில் வேலை செய்கிறாக்களுக்கும் டெங்கு பரவாமல் இருக்கிறது அவங்களோட கையில் தான் இருக்குது. அவங்க உண்மையாக அதை உணர்ந்து அதில் தாற்பயத்தை உணர வேணும் உண்டு. மற்றது அதை உணர்ந்து அதை உண்மையாக ஒவ்வொரு நாளும் செய்யலாது. அது நாங்கள் இவ்வளோதான் அறிக்கை அனுப்பினாலும் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு நாளும். மற்றது நுழம்புட வாழ்க்கை வட்டமும் 7 நாள். இப்போ நீங்கள் 3 நாள் இல்லை 4 நாளைக்கு ஒருக்கா அந்த குழு கட்டாயம் அதை அவங்க பரிசோதித்து அந்த ஆயத்தனங்கள் அந்த அலுவலகங்கள் இருக்கிற அந்த நுழம்பு பெருகும் இடங்களை அளிப்பார்களானால், அதே மாதிரி பாடசாலைகள்லையும் அதை செய்வார்களானால் நுழம்பிட வாழ்விடங்களை இல்லாதொழிக்கலாம். இப்போ வாழ்விடங்களை இல்லாதொழிக்கிற நடவடிக்கை தான் இப்போ மேற்கொண்டு வரோம். நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு ஒரு விஷயம் இல்லை, நுழம்பு கடிக்கிறனால தான் நோய் வருது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது ஒரு வைரஸ், அதை காவுறது தான் அந்த நுழம்பு, அந்த வைரஸை காவுறது. வைரஸ் வந்து எப்படியாவது மனிதன் உடலுக்குள் போனால் தான் எங்களுக்கு நோய் வரும். ஆக அந்த வைரஸ் இல்லாத நுழம்பு கடிக்கிறதாலையும் ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு நுழம்பு வந்து அது பூச்சியலாளர் விளங்கப்படுத்துவா. நுழம்பு 2 வகை. ஒன்று நுழம்பு வந்து இன்ஃபெக்டட் நுழம்பு, இன்ஃபெக்ட் இல்லாத மனிதன் மாதிரி நுழம்புக்கும் வைரஸ் இருக்கிற நுழம்பும் இருக்குது, இல்லாத நுழம்பும் இருக்குது. வைரஸ் இல்லாத நுழம்பு கடிக்கும்னு சொன்னா எங்களுக்கு ஒன்றும் வராது. அதெல்லாம் பார்க்கலாது எங்களுக்கு. வைரஸ் இருக்கிற நுழம்பு இருக்காது, அதுக்கு டெங்கு வராது இல்லையா? அதுல அந்த வைரஸ் ஒரு வாழ்க்கை வட்டம் அதான். அந்த 3 பேரும் இன்டர்டிபெண்டன்ட், 3 பேரும் ஒன்று தங்கி இருக்கிறாங்க. வைரஸ்ல அரைவாசி வாழ்க்கை வட்டம் அந்த நுழம்புக்குள்ளையும் மனிதனுக்குள்ளையும் அதே மாதிரி அதால தான் அது அதுக்குள்ளால போய் வருது. ஆக இது ஒரு அவதானமாக இருக்கணும். இது ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறோம். எங்களுடைய முழுமையான நோக்கம் இப்போது அந்த நுழம்பு பெறுகிற இடங்களை அழிக்கணும், நாங்கள் சுத்தப்படுத்தி வைத்துக்கொண்டு எங்களால் முடிந்த விஷயத்தை நாங்கள் செய்து கொள்ளணும். இருந்தாலும் இந்த விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பது எங்களுக்கு ஒரு மேலதிகமான ஒரு விடயம். இப்போ நுழம்பு வகைகளில் வந்து வைரஸ் 4 வகையான வைரஸ்கள் இருக்குது. குறிப்பாக ஒரு கதை இருந்தது டாக்டர், இந்த ஒரு தடவை டெங்கு வந்தால் இனி வராது அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு இடங்களில் அப்படியான ஒரே டைப்பால் தொடர்ந்து வருமென்று சொன்னால் உங்களுக்கு அறிகுறிகள் பெருச தெரியாது. வேறொரு டைப் திரும்ப அந்த காய்ச்சல் வருமென்று சொன்னால் அறிகுறிகள் பாரதூரமாக இருக்கு. ஆக நாங்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து நாங்கள் பேசலாம். குறிப்பாக நாங்கள் நாமே ஆரம்பிப்போம் டெங்குவை ஒழிப்போம், இதுதான் துணிப்பொருள். நாமே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கான மிக முக்கியமான காரணம் ஒவ்வொரு தனி நபரும் இதில் வந்து பங்களிப்பு செய்யணும். சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், வளர்ந்தவர்களாக இருக்கலாம், அதே மாதிரி நிறுவனங்களில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கவங்களாக இருக்கலாம். நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை அதிகாரிக்கு மாத்திரமில்லை அந்த பொறுப்பு, எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே இன்றைய இந்த துணிப்பொருளும் கூட அதுவாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக அலுவலகங்கள், பாடசாலைகள், அரச நிறுவனங்கள் தான் இன்றைய துணிப்பொருள் முக்கிய விடயமாக இருக்கின்றது. தேசிய இந்த வேலை திட்டத்தினுடைய முக்கியமான விடயம் நிதி மற்றும் ஊடக அமைச்சு, அதுபோல் சுகாதார அமைச்சு, தகவல் திணைக்களம், அதுபோல் சகல இலத்திரனியல் ஊடகங்களும், தமிழ் சிங்கள சகல இலத்திரனியல் ஊடகங்களும் இதில் ஒன்றிணைந்திருக்கின்றது. இதன் பிரதான துணிப்பொருள் இன்றைய தினம் அலுவலகங்கள் இல்லையா? அப்போ அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒருத்தங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க இந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு. இப்போ நாங்கள் காட்சிகளை பார்க்கின்ற போது பிரதேச செயலாளர் சொன்னால் சில இடங்களை நாங்கள் கவனிக்கிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சில ஸ்பெஷலிஸ்ட் இல்லாட்டி இந்த குழுக்கள் வந்து பரிசோதிக்கின்ற போது, சுகாதார பரிசோதகர்கள் வருகின்ற போது நாங்கள் அவர்களை மேலதிகமாக செல்ல விடுவதில்லை இடங்களுக்கு இல்லையா? அந்த இடங்களுக்கு விடாமல் நாங்கள் தடுத்துடுறது, அப்படியான விஷயங்களை தவிர்க்கணும். இல்லை, அவர்களுக்கு சில இடங்களில் இருக்கிற குடம்பிகளை வந்து எங்களோட கண்ணுக்கே வந்து பார்க்க முடியாமல் இருக்கும்.
அதிகாரிகள் வந்தால் தான் அவங்களோட கண்ணுக்கு மட்டும் தெரிகிறது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கூட எங்களுடைய மக்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ தூரம் டெங்கு இருக்கிற இடங்களை தேடி தேடி பார்க்குறோம், எங்களோட கண்ணுக்கு தெரியுதே இல்லை. சுகாதார அதிகாரிகள் வந்ததும் தேடி பிடிச்சிடுறாங்களே அப்படி என்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. காரணம் அவர்களுக்கு அந்தந்த இடங்களில் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாததாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சுகாதார பரிசோதகர்களும் மற்ற சுகாதார திணைக்களத்தால் அனுப்பப்படுபவர்களும் அவர்கள் இதுக்கண்டு விசேட பயிற்சிகளை நிபுணத்துவம் மற்ற நிறைய வீடுகள் நிறைய நிறுவனங்களை பரீட்சித்தவர்கள். அப்போ அவர்களுக்கு இதைத்தான் கட்டாயம் பார்க்க வேணும் என்ற ஒரு அறிவு இருக்கு. ஆனால் உங்களோட அனுபவம் ஒரு காரணம். உங்களோட அலுவலர் அவங்களுக்கு வந்து அவங்களோட அலுவலகத்தில் இருக்கிற அந்த இடங்கள் மட்டும்தான் தெரியும். இவங்க எல்லா இடங்களும் போய் வர வடிவா அந்த இடங்கள் அவங்களுக்கு கூட இவ்வாறான நாட்கள் அவர்களே அந்த இடத்துக்கு அழைத்து சென்று அப்படி பார்ப்பதனூடாக இனிவரும் நாட்களில் நாங்களாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயத்தையும் ஒரு தடவை சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஒரு தடவை தான் எங்களோட சுகாதார அமைச்சால் இந்த முறை நல்ல ஒரு திட்டம் ஒன்று செய்கிறாங்க. எல்லா சுகாதார அலுவலர்களும் அவங்களோட அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எல்லா அரசு சார்பற்ற நிறுவனங்களோட தலைவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வூட்டல் மாதிரி ஒரு கருத்தரங்கு வைத்து அவங்களோட அந்த நிறுவனங்களில் எதை பார்க்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாருக்கும் அந்த ஒரு அறிக்கை ஒன்று போயிருக்குது. அப்போ எல்லா சுகாதார அதிகாரிகளும் இந்த ஒரு விழிப்புணர்வை அந்தந்த அலுவலர் தலைவர்களுக்கு வைப்பார்கள். அதை அப்போ அவங்கள ட்ரெயின் பண்ணி அதை விட்டால் அவங்க அதை அவங்க ஒரு பொறுப்பாக இருக்கிற ஒரு அதிகாரிக்கு அதை கொடுத்தா அது இப்போ அம்மணி சொன்ன மாதிரி அவங்க குரூப்பாக அல்லது குழுக்களை அமைத்து குறிப்பாக எங்கள் அலுவலகங்கள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு சுகாதார பரிசோதகர் வந்து இது சம்பந்தமாக மாத்திரமல்ல இந்த பொதுவான விஷயங்கள் பற்றியும் பேசுவாங்க. அதுபோல் இந்த டெங்கு சம்பந்தமான காலப்பகுதிகளில் ஒரு பயிற்சி மாதிரி அப்படி காலை வேளையில் வந்து அது சம்பந்தமான தெளிவுபடுத்தலை மேற்கொள்வார்கள். அது இனிவரும் காலங்களில் கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். அது கட்டாயப்படுத்தப்படுகின்ற போது அது தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். எங்களோட சுகாதார அலுவலக உத்தியோகர் வைத்திய அதிகாரியும் அவரோட தலைமையின் கீழ் இயங்குகிற அவங்களோட அதிகாரிகளும் இது தொடர்ந்து ஹெல்த் எஜுகேஷன் என்று சொல்லுவாங்க. இதுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பார்கள். அதில் மாற்றம் எதுவும் இருக்காது. அதை விட இந்த இந்த நிறுவனங்களோட தலைவர்களும் சரி அல்லது தலைவர்கள் நியமிக்கிறவர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி ஒன்று செய்யக்கூடிய ஒரு சுற்றறிக்கை ஒன்று இப்போ வெளியிடப்பட்டு பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்ப்பவர்கள் வந்து இதை இன்றைக்கு மட்டும் செஞ்சுட்டு விடாமல் தொடர்ச்சியாகவே வந்து ஒவ்வொரு கிழமையும் இதை வந்து ஒரு அவதானித்துட்டு வருவீர்களாக இருந்தால் நிச்சயமாகவே வந்து டெங்கு பரவுகிற வீதத்தை வந்து நாங்கள் படிப்படிப்படியாக வந்து குறைத்து கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பூச்சியலாள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம். குடம்பிகளை பார்த்துட்டு வந்து டெங்கு குடம்பிகள் அல்லது வேறு குடம்பிகள் அப்படின்னு சொல்லி இனம் காணக்கூடிய வகையில் இருக்குமா? எங்களுடைய மக்களுக்கு வந்து அது ஒரு சில நேரங்களில் வந்து சந்தேகங்களாக இருக்கிற அந்த அவர்களுடைய நீர் தங்கி இருக்கிற இடங்களில் வந்து இருக்கிற குடம்பிகள் வந்து வேறு குடம்பிகளா, வேறு நுழம்புகளினுடைய குடம்பிகளா அல்லது டெங்கு நுழம்புகளுடைய குடம்பிகளான்னு எப்படி கண்டறியக்கூடியதாக இருக்கும்? நுழம்புகளை பொறுத்தவரையில் நிறைய வகையான நுழம்புகள் எங்களோட இலங்கையில் காணப்படுது. அந்த நுழம்புகள்லேயும் டெங்கு நுழம்புகள் நாங்கள் வந்து ஜானைக்காலுக்கு பொறுப்பான நுழம்புகள், மலேரியா நோய்க்கு பொறுப்பான நுழம்புகள் என்று பிரதானமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த குடம்பிகளும் தற்காலத்தில் காணப்படக்கூடியதாக இருக்குது. டெங்கு நுழம்புக்கு சிறப்பான ஒரு இயல்பு இருக்குன்னு சொன்னால் தெளிந்த நீர்களில் தான் அது முட்டையிற ஒரு இயல்பை கொண்டிருக்கு. ஆனால் அதே இது ஜானக்கால் நுழம்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து அசுத்தமான நீர்கள், பொல்யூட்டட் வாட்டர்ன்னு சொல்லுவோம். அசுத்தமான நீர்களில் தான் முட்டையிடக்கூடியதாக இருக்கும். தெளிந்த நீராக இருக்கும்னு சொன்னால் நிச்சயமாக டெங்கு நுழம்புகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதுவும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோட வீடு வழியே தண்ணிகளை 5 தொடக்கம் 7 நாட்களுக்கு தொடர்ச்சியாக வைத்திருப்போமாக இருக்கும்டா அதுகளில் டெங்கு நுழம்புற குடம்பிகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதோட எங்களோட குழுவினர் PHI அப்படி பொது சுகாதாரத்தோடு தொடர்பட்ட குழுவினராக இருந்தால் இந்த நுழம்புகளை வேறு பிரித்து இனம் காணக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருக்குது. ஏன்டா அதுக்காக பயிற்சிகளை பெற்றிருக்கிறாங்க, அனுபவங்கள் இருக்குது. அதே இது பொதுமக்களாக இருக்கோம்னா திடீரென அவங்க குடம்பிகளை பார்த்து கொண்டு அவங்க வந்து இதுதான் இந்த நுழம்பு குடம்பி என்று சொல்கிற சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அதை ஆழமாக பார்க்க போனால் அது அனுபவத்தினூடாகவும் நாங்கள் பயிற்சிகளூடாக தான் நாங்கள் அதை கொஞ்சம் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதால் தெளிந்த நீர்களில் தான் இந்த நுழம்புகள் முட்டையிட்டு பெருகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா
இருக்கிறதால கூடுதலாக நாங்கள் வந்து வீடுகளுக்கு போகிற டைமில் மக்கள்கிட்ட ஒரு குறைபாடு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் நாங்கள் சொல்கிறது வந்து எங்களோட வீடுகளை தான் அதிகமாக பார்க்குறீங்க, ரோட்டில் இருக்கிற அந்த கான்களை நீங்கள் அவதானிக்கிறது குறைவாக இருக்குது என்ற ஒரு எண்ணப்பாடும் இருக்குது. அநேகமாக கான்களில் வந்து அசுத்தமான நீர்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுகளில் வந்து கூடுதலாக யானைக்காலுக்கு பொறுப்பான நுழம்புகள் தான் பெருக்கமடைகிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. டெங்கு நுழம்புகள் அப்படியான இதுகளில் இருக்கிற சந்தர்ப்பம் குறைய. அப்போ நாங்கள் வந்து டெங்கு நுழம்புகள் காணுகளுக்கு இருக்குமென்றத பயத்தை தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் அதுக்குள்ளேயும் நாங்கள் இப்போ கண்டெய்னர் அதுகளை போட்டு வைப்போம், ஜோக்கட் கப்புகள், போத்தல்கள் அப்படியான பொருட்களை போடக்குள்ள மழை பெய்கிற நேரங்கள் அதுகளில் தண்ணி தேங்கி நிற்குமாக இருந்தால் அதுகளில் டெங்கு நுழம்புகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ கான்களை சுத்தப்படுத்துறது ஒரு முக்கியமான இருக்கிறதோட காணுக்குள்ளே இருக்கிற தண்ணியில் வந்து டெங்கு நுழம்புகள் வருமென்ற பயத்தை மக்கள் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அதால் இதை நீங்கள் ஒரு தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் இது. இந்த தகவல் ஊடகத்துறை அமைச்சர் அதுபோல் நிதி அமைச்சர் இணைந்து இந்த சுகாதார அமைச்சர் இணைந்து இந்த திட்டத்துக்கு முன்னெடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மாத்திரமே இந்த விஷயத்தை வந்து வெற்றி பெற செய்யலாம் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். தகவல் திணைக்களத்தில் நடந்த சந்திப்புகளில் கூட இந்த ஊடகங்களெல்லாம் ஒரு மேடைக்கு கொண்டு வரதுக்கு தகவல் பணிப்பாளர்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிகழ்ச்சி எப்படி வடிவமைக்கிறது, நிகழ்ச்சிகள் ஒழுங்கமைக்கிறது, இப்படியான விஷயங்கள் ரொம்பவே கஷ்டமான விஷயங்கள். அவ்வாறான விஷயங்களெல்லாம் செய்கிறதுக்கான காரணம் நாம் ஒன்றிணைந்தால் மாத்திரமே இந்த சவாலிலிருந்து நாங்கள் வெற்றி பெறலாம். அதனால் ஒவ்வொரு தனிப்பட்டவரும் தமது குணநலங்களை தமது நடவடிக்கைகளில் மாற்றங்களை கொண்டு வரணும். மூவரிடமும் நாங்கள் பொதுவான இந்த விஷயத்தை இனி பேசுவோம். அலுவலகங்கள் வீடுகளை கடந்த வாரம் அநேகமாக பேசியிருந்தோம், அலுவலகங்களையும் பேசுவோம். பொதுவாக இந்த ஆட்டிடியூட் பழக்க வழக்கத்தில் இருக்கிற மாற்றம் தான் நாங்கள் இந்த விடயத்தை வெற்றி கொள்வதற்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கும். முதல்ல நான் திருந்தணும். நான் வேணா ஒரு ரெசல்யூஷன் எடுக்கல, இன்றைக்கி நான் சொல்லலாம் இன்னையிலேருந்து நான் கிழமைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வீட்டு சூழலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நாங்கள் இந்த பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளணும். என்ன மாதிரியான ஆட்டிடியூட் சேஞ்ச் ஒன்று வேணும்? மக்களை விழிப்பூட்டுவது நீங்கள் சொல்வது போல் லெக்சர்ஸ் கொடுத்து அந்த மாதிரி செய்யலை, அவர்களை ஒரு பங்குதாரர்களாக மாற்ற வேண்டும். அதற்குத்தான் நான் ஏற்கனவே நடந்த கலந்துரையாடலின் போது தெரிவித்திருந்தேன், நாங்கள் வீதி குழுக்கள் என்ற ஒரு பொறிமுறையை அமைத்திருக்கின்றோம். வீதி குழுக்கள் எனும் போது அந்த வீதியில் உள்ள பல அமைப்புகளை சேர்ந்தவர்களை நாங்கள் எடுத்து அவர்கள் மூலம் ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி அதே வீதியில் உள்ள மற்ற வீடுகளை பரீட்சித்து பார்க்குறதுக்கு அனுப்புகின்றோம். இதன் மூலம் ஒவ்வொரு வீட்டு உரிமையாளர்களுக்கும் அந்த செய்தி போய் சேர்கிறது. ஒவ்வொருவரும் பயிற்றப்படுகின்றார்கள். இன்னும் ஒரு PHIயோடு எமது நிறுவனத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழியர்களும் இதற்கு பயிற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் இருவரோடு இந்த குழுக்களை சேர்ந்த பொதுமக்களும் சேர்ந்து போகும்போது மக்களுக்கு இயல்பாகவே அந்த அறிவும் வருகிறது. அதே நேரம் அவர்களது வீடுகள் அவர்கள் தெருக்களில் உள்ள அதே வீடுகளைத்தான் அவர்கள் பரீட்சிக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அந்த அறிவு இந்த கட்டத்தில் நான் முக்கியமாக கூற வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ரம்புட்டான் மங்குஸ்தான் சீசன் வந்திருக்கிறது. அந்த ரம்புட்டான் கோது, மங்குஸ்தான் கோது, முட்டை கோது, பலாப்பழ சீசன்களின் போது அந்த பலாப்பழ சோலைகளின் மேல் இவைகள் கூட நீர் தேங்குகிற சந்தர்ப்பம் இருக்கிறது. சாப்பிட்டு விட்டு அதை வெளியில் போடுகின்றோம். அதில் நீர் தேங்கி இருக்கும் போது இந்த டெங்கு குடம்பிகள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மீண்டும் நாங்கள் கூறுவது மக்கள் நாமாகவே நீங்கள் கூறியது போல் திருந்த வேண்டும். அப்படியானவற்றை எனது மகள் செய்வது போல் அவர்கள் தங்களது பைகளில் போட்டு அதை வீடுகளில் வந்து அதுக்குரிய இடங்களில் போட வேண்டும். நகர சபைகளில் டஸ்ட்பின்ஸ்கள் தாராளமாக இருக்கின்றது, நாங்கள் வாங்கி கொள்ளலாம். அதை ஒவ்வொரு வீட்டிலும் வாங்க வேண்டும். மற்ற பாதைகளிலும் சில டஸ்ட்பின்ஸ்களை நாங்கள் வைத்தோமாக இருந்தால் அவற்றிற்குள் அதிலே போட்டுக்கொள்ளலாம். இதில் இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது என்னென்றால் வறிய குடும்பங்கள், நடுத்தர குடும்பங்களுக்கு தான் இந்த நுழம்பு பெருக்க இடங்கள் இருக்கின்றது. வசதியான பங்களாக்களில் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆனால் வசதியான நிலைப்பாட்டில் உள்ளவர்களின் வீடுகளில் தான் அவர்கள் அழகுகளுக்காக சில தாவரங்களை வளர்த்து வருகின்றார்கள். நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த தாவரங்கள் நாங்கள் போன முறை பரீட்சிக்க சென்ற போது அந்த இலைகள் மட்டும் உள்ள சில தாவரங்களின் உள்பக்கத்தில் அந்த மழை நீர் தேங்கி அதில் டெங்கு குடம்பியலை அவதானிக்க முடிந்தது. ஸோ அப்படியான அந்த கண்ணுக்கு தெரியாத, நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த விஷுவல்களிலும் காட்டுகின்றார்கள், அந்த சில நுட்பமான இடங்களில் ஆனால் அந்த நீர்கள் இருக்கின்றது. இவையெல்லாம் தொடர்ச்சியாக பரீட்சிக்க செல்லும் அந்த சுகாதார உத்தியோகத்தர்களுக்கோ அந்த உத்தியோகத்தர்களுக்கு தெரியும். ஆகவே அவற்றை அவதானித்து அந்த மாதிரியான இடங்களை நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் எல்லாரும் பேசுவோம், நீங்கள்லாம் நிறைய வீடுகளுக்கும் போயிருப்பீங்க, நீங்கள் நிறையவே சொல்லணும். என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களில் மாற்றம் கொண்டு வர ஒவ்வொரு தனி மனிதரும் இப்போ மேடம் பேசல சொல்லியிருந்தாங்க, அவங்களோட பிள்ளைக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி நடக்கிறாங்க.
சந்தோஷமாக இருக்குது. அந்த பிள்ளை சின்ன பிள்ளையிலே செய்த பெரியவங்க நாங்கள் கண்டிப்பாக செய்யணும். என்ன மாதிரியான பழக்க வழக்க மாற்றங்களை கொண்டு வருவோம்? அதான் இப்போ எங்களோட பிரதேச செயலாளர் சொன்ன மாதிரி இப்போ பெருசாக வந்த பிறகு அந்த பழக்கங்களை மாற்ற கஷ்டம். இப்போ ஸ்கூலில் பழக்கிற பழக்கம் சில பிள்ளை வந்து சொல்லி அம்மா அப்பா திருந்துற கட்டணம் இருக்குது. இப்போது இப்போ ஸ்கூலில் இப்படி சொன்னாங்க, அம்மா அப்போ நீங்கள் இப்படித்தான் நீங்கள் குப்பையில் போட வேணும் அப்படி நான் நிறைய வீடுகளில் நான் கவனிச்சிருக்கிறேன். பிள்ளைகள் வந்து சொன்ன பிறகு மாறினேன். அதே மாதிரி இப்போ நிறைய எல்லா ஊடகங்களில் மற்ற சுகாதார பரிசோதனைகள் சரி, சுகாதார வைத்திய அதிகாரிகளால் எல்லாம் நிறைய விழிப்புணர்வு கருத்தரங்குகள் இந்த டெங்கு சம்பந்தமாக நடந்து கொண்டே இருக்குது. அப்போ மக்களுக்கு ஒரு 60% ஒரு நுளம்புகள் பரவுற அந்த இடங்கள் தெரியும். இப்போது விஷயம் போயிடுது. அந்த சொன்ன மாதிரி அந்த மைக்ரோ அந்த அடி அந்த சின்ன சின்ன அந்த மிஸ் பண்ணுற இடங்களை விட்டு பரவலா நுளம்பு பரவக்கூடிய அந்த இடங்கள் தெரியும். அப்போ அதை அவங்களா உணர்ந்து இப்போ கிணறு இருந்தால் அதுக்கு மீன் போட வேணும், நீர் தாங்கி பிளாஸ்டிக் இல்லாமல் சிமெண்டால் சிலாக்கள் நீர் தாங்கிகள் வச்சுருப்பாங்க. அப்படி என்று சொன்னால் நுளம்பு புகாதவாறு அதுக்கு விலை போட்டு இது செய்ய வேணும். சுட்டாடலில் கொள்கலங்கள் இருந்துன்னு சொன்னால் அதை சுட்டாடலில் அங்குமிங்கும் போடாமல் அது ஒரு இடத்துல கட்டி வைக்க வேணும். மேடம் டயர் அது இப்போ கொழும்பு மாதிரி மாநகரங்கள் இல்லாவிட்டாலும் வேறு மாவட்டங்களில் இருக்குது. அது அப்போ டயர் இருந்தால் அதை இப்போ நீங்கள் அழிக்க இல்லாட்டி அதை ஒரு மழை படாத நீர் படாத இடங்களில் ஒதுக்குப்புறமாக அதை வைக்க வேணும். மேடம் நிறைய இடங்களில் நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு போக்குள்ள பார்க்குறது அநேகமான ஆட்களுக்கு அந்த பழைய பொருட்களை எறிவதற்கு மனம் வாரதில்லை. அப்போ கொஞ்சம் வயதானவர்கள் அப்படி அறிய மாட்டாங்க இந்த பொருட்கள். அப்படி நிறைய கொள்கலங்கள் இருக்குது. அப்போ உடைந்த கதிரையிலிருந்து உடைந்த விளையாட்டு சாமான்கள் பிளாஸ்டிக் எல்லாம் இருக்கும். ஆனால் அதை அங்கும் இங்கும் போட்டிருப்பார்கள். நீங்கள் எரிய மனம் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. ஆனால் அதெல்லாம் அந்த நீர் படாத இந்த மழை படாத மாதிரி அவங்களோட ஏதாவது ஸ்டோர் ரூமோ அதுகளுக்குள்ளே வைக்கும்படி தான் நாங்கள் அறிவுறுத்துறது. மற்ற சொன்ன மாதிரி இப்போ தெருக்கு தெரு குழுக்கள் இருக்கிற மாதிரி வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு குழுக்கள் இருக்கிறாங்க. இப்போ தொண்டர் ஆக்கள் வாலண்டியர்ஸ் அப்படி வச்சுக்கிறாங்க. அல்லது மதர் சப்போர்ட் குரூப்புண்டு அந்த கர்ப்பிணி தாய்மார்கள் மேலே எங்களோட சுகாதார அலுவலகத்தோட தொடர்புடைய அந்த 1 to 5 வயது அந்த அம்மா அந்த குரூப். அப்போ அவங்களே போய் மற்ற வீடுகளுக்கு இப்போ ஒரு அதிகாரி போய் சொல்கிறதுக்கும் அவங்களோட அந்த அவங்களோட சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆள் சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ அப்படி குழு தலைவிகள் அவங்களையும் நியமித்தும் இதை கண்காணிப்பு நடவடிக்கைகளை செய்யலாம். ஆட்டிடியூட் சேஞ்ச் மக்கள் சில நேரம் தங்களை தாங்கள் ஏமாற்றிக் கொள்ளுகின்றார்கள். இப்போ சில நேரங்களில் நாங்கள் வெளியில் காட்டிக்கொள்றதுக்காக எங்களை நாங்கள் ஏமாற்றிக்கொள்வதனூடாக நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த இன்னொரு முக்கிய விடயம் என்ன, எல்லாருக்கும் தெரியும் சில வேளை அந்த அசாதாரணமாக இருந்து விட்டு இப்போ மற்ற தெருவில் சுகாதார பரிசோதனை வருகிறார்கள் என்று தெரிந்தால் அவங்க உடனே அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அப்போ அப்படி இல்லாமல் ஒரு ஆள் வந்து பார்த்த பிறகுதான் அதை செய்யணுமென்னு இல்லாமல் தாங்களாகவே அதை செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. நிச்சயமாக என்னன்னு சொன்னா மக்கள் வந்து இதுல கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அநேகமான இதுகள் குடம்பிகள் இருக்கிற இடங்களை அநேகமான ஊடகங்கள் ஊடாகவும் விழிப்புணர்வு ஊடாகவும் மக்களுக்கு சென்றடைந்திருக்குது. ஆனால் அதுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த இடங்களை வாரத்துக்கு ஒரு தடவை தங்களோட சுற்றுப்புற சூழல்களை அவதானிக்க வேண்டும். மற்றது மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு மனநிலையை காணப்படக்கூடியதாக இருக்குது. என்னன்னு சொன்னால் தன்னை வீட்டு சூழல் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும். தன்னை வீட்டை சுற்றி இருக்கிற பேலண்ட் பாவிக்க வெற்று காணிகள் இருந்தால் குப்பையில கூடுதலாக எங்கேயும் தூர இருந்து கட்டிக்கொண்டே பிரதேச சபாக்கள் எடுக்க வராங்க இல்லைன்ற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு போய் அந்த வரும் பளவில் போட்டுட்டு வராங்க. அப்போ அங்கே இருக்கிற கண்டெய்னர்களில் நுளம்புகள் பெருக்கமடையமாக இருந்தால் கூடி அது தங்கட விட்டு சுற்றுப்புற சூழலுக்கு தான் நாடி வரப்போது குருதி எடுக்கிறதுக்கு. ஏன்னா இந்த டெங்கு நுளம்புகள் 100 மீட்டர் தொடக்க 200 மீட்டர் வரைக்கும் தான் பறக்கக்கூடியதாக இருக்கும். மக்கள் நிறைந்த ஒரு இடமாக இருக்குமென்னு சொன்னால் அது குருதி எடுக்கிறதுக்கு தனக்கு கிட்ட அண்மையாக உள்ள பகுதியில் மட்டும்தான் நாடி வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்படியான வெற்று காணிகள் அதிகமாக பரவலாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வெற்று காணிகளில் கூடுதலாக பொலித்தீன் பேக்குகள், கண்டெய்னர்கள், ஜோக்கட் கப்புகள், போத்தல்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இப்படியான பொருட்களை யார் போடுறது? நம்மளோட மக்கள் தான் அதில் போட்டுட்டு போகிறாங்க. அப்போ தண்டை வீடு சுத்தமாக இருக்கணும், பிஹெச்சியாக்கள் பார்க்க வராங்க எண்ணத்துக்காக நாங்கள் குப்பையில் பக்கத்து வளவுகளுக்கு போட்டு விட்டோம்னு சொன்னால் அது எங்களுக்கு தான் பாதிப்பாக இருக்குமே தவிர அது மற்றவர்களுக்கு அது ஒரு பாதிப்பாக இருக்காது. அதால் பாதிக்கப்பட போகிறது நாங்கன்றதை மக்கள் கட்டாயம் இந்த சந்தர்ப்பத்தில் உணரக்கூடியதாக இருக்க வேண்டும். முக்கியமாக
பழக்க வழக்கங்களை வந்து மாற்றி அமைக்கிற பொழுது டெங்குவை ஒழிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து எங்களுடைய 3 அதிதிகளும் வந்து சிறப்பான விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய நாள் வந்து இந்த நிகழ்ச்சி திட்டம் வந்து எல்லா இலத்திரனியல் ஊடகங்களும் வந்து ஒன்றாக இணைந்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய தமிழ் ஊடகங்கள் எல்லாமே இன்றைய நாளில் வந்து ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். வசந்தம் டிவி, அது மட்டும் இல்லாமல் நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி டிவி, ஐ சேனல் எல்லாருமே வந்து ஒன்றாக சேர்ந்து இன்றைய இந்த டெங்கு ஒழிப்புக்கான இந்த 2 மணித்தியாலத்தை வந்து சிறப்பான முறையில் வந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம். நேத்ரா டிவியினுடைய தமிழ் அலைவரிசையினூடாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வசந்தம் டிவியின் கலையகத்திலிருந்து நேரடியாக இந்த ஒளிபரப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். குறிப்பாக சகோதர மொழி சிங்கள மொழியிலான ஒளிபரப்பு ரூபானி கோட்டு தாபனத்திலிருந்தும், அதுபோல தமிழ் மொழியில் மூலமான ஒளிபரப்பு வசந்தம் டிவியிலிருந்தும் இந்த ஒளிபரப்புகளை மேற்கொண்டிருக்கணும். அதுபோல இந்த சமூக கடமை அப்படின்னு சொல்லி வரையில் எல்லா ஊடகங்களும் ஒன்றிணைந்திருக்கின்றதுக்கு அந்த ஊடகங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். ஒவ்வொரு தனி மனிதரும் நினைத்தால்தான் இந்த காரியத்தை வெற்றிக்கொள்ள முடியும். அதுபோல நிறுவன ரீதியாக இவ்வாறான ஒரு ஒற்றுமைகள் தேவைப்படுவதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த புகை அடிப்பதை பற்றி நாங்கள் முதல்ல பேசியிருந்தோம், அந்த விஷயத்தையும் சொல்லிடுவோம். நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க இந்த புகை அடிப்பதனூடாக நிலைமை கட்டுப்படுத்தலாம், எங்களோட வீடுகளுக்கு புகை அடிக்க வாரதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் தான் அது மக்கள் மத்தியில் வந்து முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுறது அநேகமாக நாங்கள் வீடு வழியே போனாலும் சரி, நிறுவனங்கள் வழியே போனாலும் அந்த காலங்களில் கூடுதலாக எண்ணெய் விசிறப்பட்டது, புகைகள் அடிக்கிறது அதிகமாக காணப்படுது. தற்காலத்தில் அது குறைந்து விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. நிச்சயமாக எங்களோட கட்டுப்பாட்டு முறை ஆரம்ப காலங்களில் தனியாக நாங்கள் வந்து இரசாயனத்தை மட்டும்தான் நம்பி இருந்த நாங்கள். ஆனால் இப்போத்தைய காலத்தில் எங்களோட கட்டுப்பாட்டு முறையை நாங்கள் மாற்றிட்டோம். அதை நாங்கள் இன்டிகிரேட்டட் வெக்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். எல்லா கட்டுப்பாட்டு முறைகளையும் சேர்ந்ததாகத்தான் காணப்படக்கூடியதாக இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பயாலஜிக்கல் முறை இருக்குது, உயிரியல் முறை, பௌதிகவியல் முறை, ரசாயனவியல் முறைகள் காணப்படுது. இதில் நாங்கள் பௌதிகவியல் முறை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்து கொள்வது, நுழம்பு கடியிலிருந்து எங்களே நாங்கள் எப்படி பாதுகாத்து, உதாரணமாக நாங்கள் ஃபுல் கை உடுப்புகள் அணிந்து பிள்ளைகளை வச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமில்லை, எங்களோட வீட்டில் இருக்கிற ஜன்னல் கதவுகளுக்கு வந்து நுழம்புகள் உள்ளே வராத மாதிரி நுழம்பு புகாத நுழம்பு விலைகளையோ நெட்டுகளையோ நாங்கள் அடித்து அதில் கவர் பண்ணலாம். கூடுதலாக இந்த நுழம்புகள் அதிகாலையில் 6 மணியிலிருந்து 10 மணி வரையும், மாலை வேளைகளில் 4 to 7 மணியில் கடிக்கிறதால அந்த டைமில் நாங்கள் கூடுதலாக பிள்ளைகளை கவனமாக வச்சிருக்கணும். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் பகல் வேளையில் நெட்டுக்குள்ளே தூங்க வைக்கிறதாக இருக்க வேண்டும். மற்றது நாங்கள் ரிப்பலண்ட் பாவிக்கலாம். நுழம்பு விரட்டிகள், அதாவது சிட்ரனெல்லா ஆயில் இருக்குது, கடையில் ஒடோமோஸ் போன்ற கெமிக்கல் அந்த இதுகள் இருக்குது. நாங்கள் அதில் அப்ளை பண்ணுறது மூலம் நாங்கள் அதில் தவிர்த்து கொள்ளலாம். உயிரியல் முறை வந்து ஏற்கனவே நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி மீன்களை அறிமுகம் செய்கிறது. அதை தவிர புதிய முறைகள் நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போ கரண்டாகவும் நாங்கள் வந்து ஒரு பாக்டீரியாவை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சியும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அது வந்து ஆஸ்திரேலியாவில் சக்ஸஸான ஒரு ஸ்டோரியாக இருக்கிறதால இங்கே அறிமுகப்படுத்துகிற ஒரு திட்டமும் இருக்கிறது. அதே போல் ஒரு பேச்சுவார்த்தை, அது பைலட் ஸ்டடியாக இப்போ அறிமுகப்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. அதை தவிர நாங்கள் இந்த பிடிஏன்னு சொல்லலாம், நாங்கள் உயிரியல் முறைக்கு பாவிக்கிறது. அதுவும் ஒரு பாக்டீரியா, பேசிலஸ் துரஞ்சியன்சிஸ் இஸ்டேலியன்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதையும் நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதை தவிர நேச்சுரலாகவே சில கட்டுப்பாட்டு உயிரினங்களும் எங்களுக்கு காணப்படக்கூடியதாக இருக்குது. ரசாயன முறை எடுத்துக்கொண்டு சொன்னால் எங்களோட கட்டுப்பாட்டு முறையில் அதுதான் கடைசி. அதை நாங்கள் முதலாவது ஸ்டெப்ஸாக எடுக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் எங்களோட நுழம்புட வாழ்க்கை வட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் 4 பருவங்கள் இருக்குது. முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு, நிறையுடலைன்னு சொல்லுவோம். இதில் இந்த ஆரம்ப 3 பருவங்களும் நீர்நிலையில் காணப்படும். இறுதி பருவம் தான் எங்களுக்கு நிறையுடலியாக எங்களோட கடிக்கிற நுழம்பாக இருக்கும். அப்போ இந்த ஆரம்பத்தில் இருக்கிற இந்த 3 பருவங்களையும் எங்களுக்கு இலகுவாக இனம் கண்டு நாங்கள் அழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நிறையுடலியாக மாறின பிறகு நாங்கள் அதை தேடி அழிக்கிற சந்தர்ப்பம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதால் வந்து நாங்கள் புகை விசிறதுக்கு முடிவெடுத்த சந்தர்ப்பங்கள் வந்து ஒரு நோயாளி இனம் காணப்பட்ட அந்த நோயாளி அந்த ஏரியாவிலேயே டெங்கு நுழம்பால் தொற்றப்பட்ட ஒரு நோயாளியாக இருந்தால் அந்த சூழல்களில் 200 மீட்டரை சுற்றி நாங்கள் புகை விசிறல் செய்வோம். ஆனால் இந்த கெமிக்கலை நாங்கள் தொடர்ச்சியாக இரசாயனத்தை பாவிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், இசைவாக்கம் ஒன்று இருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் பாவனைக்கு பயன்படுத்தக்குள்ள தேவையற்ற இடங்களில் நாங்கள் அதை புகை விசிற செய்வோமாக இருந்தால் அந்த நுழம்புகள் இசைவாக்கம் அடைஞ்சிடும். புகை வந்து மனித சுவாசத்துக்கு ஏதாவது பாதிப்பு தரக்கூடிய மாதிரி அப்படி இல்லாட்டி மனிதர்களுக்கு
என்னன்னு சொன்னா இப்ப எல்லா மக்களுக்கும் மட்டும் இப்ப இது ஒரு கெமிக்கல் தானே, கெமிக்கல்னு சொல்லக்குள்ள ரசாயனம் பண்ணக்குள்ள ஒரு ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு சின்ன வகையில இருக்கும். ஆனா என்னடா எல்லாருக்கும் மண்டில இப்ப கூடுதலா வீசிங் உள்ளாக்களுக்கு இப்ப நாங்க புகை விசுற டைம்ல சின்ன கை குழந்தைகளை வச்சுட்டு இருப்பாங்க, அந்த இடங்கள்ல அந்த பிள்ளைகளுக்கு அதில் பாதிப்பு ஏற்படுத்துமே தவிர நார்மலா மெட்டாக்களுக்கு இருக்காது. ஆனா தொடர்ச்சி அதை பாவிக்கக்குள்ள இந்த நுளம்புகள் பழக்கம் அடைஞ்சிடும். பிறகு நாங்கள் அந்த நுளம்பை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதால நாங்கள் பொருத்தமான இடத்தை தெரிவு செய்து எங்களுக்கு அவுட் பிரேக் வர சந்தர்ப்பங்கள் அப்படியான இடங்களில் மாத்திரம் நாங்கள் இந்த புகை வீசுதல் நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதால் நாங்கள் முதல் அதை எதிர்பார்க்காம நாங்கள் நுளம்பு பெருகக்கூடிய இடங்களை அழிக்க வேண்டியது எங்களோட முக்கிய கடப்பாடாக இருக்குது. இல்லை நாங்கள் விலை யோசிக்கிறேன்னா நுளம்பும் யோசிச்சு கொண்டு இருக்கும் இதுலேருந்து என்னென்ன தப்பலாம்னு சொல்லி. ஏன்னா இசைவாக்கம் அப்படின்றது உயிரினங்களுக்கு இருக்கின்ற பொதுவான ஒரு விதி. அதனால் அந்த இசைவாக்கத்துக்கு நுளம்பு பழகி இருக்கிறத விட நாங்கள் எங்களுடைய முறைகளை மாற்றிக்கொண்டு போவது சிறப்பானதாக இருக்கும். நிச்சயமாக நுளம்புகள் வந்து தாங்களை வந்து இசைவாக்க மனிதன் போல வந்து எல்லா உயிரினங்களையும் தங்களை வந்து இசைவாக்கப்படுத்திக் கொண்டே சென்று கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். கடந்த வாரங்களில் கூட நாங்கள் வந்து ஊடகங்களாக எல்லா ஊடகங்களும் வந்து ஒன்றாக சேர்ந்து குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை வந்து அறிவித்திருந்தோம். இந்த பிரதேசத்துக்கு நாங்கள் வரப்போறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சுகாதார உத்தியோகஸ்தர்கள், போலீஸ் அதிபர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு போய் அங்கே வந்து டெங்கு குழம்பிகள் பரவி இருக்கிற இடங்களை வந்து இனம் கண்டு நாங்கள் அவற்றை சுத்தப்படுத்துகிற நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டிருந்தோம். இப்படிய பிரதேச செயலாளர் அம்மாட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கணும். அதிகமாக வந்து சில வீடுகளுக்கு நாங்கள் போகிற பொழுது அவர்களுக்கு தெரியும் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் இந்த இடங்களுக்கு வந்து வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்ததன் பிறகு கூட நாங்கள் போகிற பொழுது அவங்க உள்ளே இருந்தாலும் கதவு திறக்க மாட்டாங்க. சுகாதாரத்துறையால் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னாலும் கூட கதவுகள் திறந்திருந்தாலும் கூட அவர்கள் வந்து வெளியில் வந்து கதைக்க கூட மாட்டார்கள். அப்படியான சில மக்கள்களை வந்து நாங்கள் பார்த்துருந்தோம், நேரடியாக போகிற பொழுது பார்த்துருந்தோம். ஒரு சிலர் இப்படி இருக்கிற மக்களுக்கு வந்து சுகாதார அதிகாரிகள் வீடுகளுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் எப்படி அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் அவர்களை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் எங்கள் மக்களுக்காக சொல்கிறேன். சில மக்கள் என்னென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல் சுகாதார பரிசோதகர்களோ அல்லது எங்களது சில குழுக்களோ செல்லும்போது அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களை நாங்கள் அவமதிப்பதற்காக, அவர்களுக்கு தண்ட பணத்தை செலுத்துவதற்காக, அது அறியாமை தான் இங்கே காரணமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் சென்று எனது உத்தியோகத்தர்களே பலர் சென்று வந்து சொல்வார்கள், பின்னர் தாங்கள் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் இந்த காரணத்துக்காகத்தான் வந்திருக்கின்றோம் இதுதான் என்று சொல்லி விஷயத்தை சொன்னதற்கு பிறகு ஒத்துக்கொண்டு உள்ளுக்கு அழைத்து சென்று பிறகு அவர்கள் நன்றி கூறி அனுப்பிய சந்தர்ப்பங்களும் உண்டு. சில இடங்களில் பார்ப்பீர்கள் என்றால் வீட்டு உரிமையாளர்கள் நகரப்புறங்களில் இருக்க மாட்டார்கள். தாய் தகப்பன் 2 பேரும் வேலைக்கு செல்ல வீட்டு வேலையாட்கள் தான் இருக்கின்றார்கள். ஸோ அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், உரிமையாளர் இல்லாத நேரத்தில் வீட்டை துறந்து உள்ளுக்கு இப்போ இங்கே நாங்கள் கூற வேண்டும், இப்பொழுது நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இப்படி செல்லும் குழுக்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு ஒன்று எங்களது கையெழுத்தோடு அனுப்புவது ஏனென்றால் அதற்கான ஒரு சந்தர்ப்பமும் இருக்கிறது. சில வீடுகளுக்குள் இந்த குழுக்களின் பெயரை சொல்லிக்கொண்டு உள்ளே சென்று சில களவுகள் கொள்ளைகளான சில மிகவும் அரிது, ஆனால் லட்சத்தில் 1 அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பயமும் ஒரு காரணமாக இருக்கிறது. அது சில சந்தர்ப்பங்கள் நாங்கள் ஒன்று நடந்ததற்கு பிறகுதானே அதற்குரிய முன் ஏற்பாட்டை செய்வதுண்டு. இப்போது MOH ஆஃபீஸால் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று போய்கொண்டிருக்கும், நமது குழுக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஒரு அடையாள அட்டையை வழங்கி இருக்கின்றோம். அப்படி சில தற்காப்பு நடவடிக்கைகளை இப்போது நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அப்போ இந்த சுற்றாடலோடு செல்லும் பொழுது அந்த அப்படி எதிர்த்த மக்களும் கொஞ்சம் தயங்கியவர்களும் இனிமேல் அவர்கள் உடன்படுவார்கள். அவர்களது பயத்திலும் ஒரு காரணம் உண்டு, ஆனால் அதை நிவர்த்தி செய்வதற்கான சில நடவடிக்கைகளை நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டு இருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல் இப்போ சட்ட ரீதியாகவும் வந்து ஒரு காணி தொடர்ந்து பூட்டப்பட்டிருந்தால் அதனை திறப்பதற்கான சட்ட அதிகாரம் வழங்கப்பட்டது. அன்றைக்கு நகரசபையோடு சேர்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் சொன்னார்கள், முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த நிலத்துக்கு அந்த பியா லேண்ட்ஸுக்கு போய் ஒரு நோட்டீஸ் ஒன்று, இந்த ஏரியாவில் இருந்து நுளம்பு பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, கவனம் என்றவுடன் எப்படியும் அயலவர்களோ யாரோ அதை பார்த்து அந்த உரிமையாளர்களுக்கு கூறி செல்வார். அல்லது அந்த லேண்டை அரசுக்கு எடுப்பதற்கு அக்யூர் பண்ணி அந்த நிலத்தை எடுக்கிறதுக்குரிய ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்துவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்ப முயற்சி நடந்திருக்கிறது. ஆகவே இதை மக்கள் அறியும் பொழுது அந்த பியா லேண்ட்ஸுக்கு உரியவர்கள் அவர்களுக்கு தெரிந்தால் எங்களது காணிகள் தான் இங்கே இருக்கின்றது என்று
அவர்கள் விழிப்போடு செயல்படுவார்கள். அதான் சில நேரங்களில் அன்போடு செய்ய முடியாததை சில தண்டங்கள் சில பயங்களை பயன்படுத்தி சாமதான தர்ம தண்டம் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த 4வது கட்டத்துக்கும் சென்றும் நாங்கள் எங்களது மக்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்த கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு இருக்கின்றது. நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பயமுறுத்தல் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா கடந்த எங்களுடைய சமயங்களில் கூட அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு, சில விஷயங்களை சரியான விதத்தில் சொன்னால் அதை கேட்க மாட்டாங்க. சாமியை காட்டி பயமுறுத்தினா மட்டும், கடவுளை காட்டி பயமுறுத்தினா மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும். குறிப்பாக இந்த மாதிரி காணிகளை வைத்திருப்பவர்கள் சிலர் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள், சிலர் வேறு ஊர்களில் இருக்கின்றார்கள். அது காணிகள் தொடர்பட்டு இருக்கின்றது. முக்கியமான விஷயம், அரசாங்கம் இப்படியான ஒரு எண்ணக்கருவை கொண்டிருக்கின்றது அப்படின்றத கவனமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேலதிகமாக காணி இருக்கிறபடியாக தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதனால் அந்த காணியில் சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு மிக முக்கியமாக அந்த காணிகளை உரித்துடையவர்களுக்கு இருக்கின்றது அப்படின்றது ஞாபகப்படுத்துகிறோம். சுகாதார பரிசோதகர்களுக்கு இப்போது போலீஸாருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஜனாதிபதியுடன் அந்த சந்திப்பின் போதும் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கையாகவே இப்போது முன்மொழியப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குமாக இருந்தால் அந்த விடயம் பிரதானமான ஒரு கவனத்துக்கு எடுக்கப்படும். இப்போதைக்கு அந்த விடயம் ஒரு எச்சரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஞாபகப்படுத்துகிறோம். ஆகவே மாதிரியான காணிகள் உங்களுக்கு உரித்துடையதாக இருந்தால் ஒரு தடவை இப்போ போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அந்த விஷயத்தையும் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறோம். நான் பேசிட்டு இருக்கிற மேம் முக்கியமான விஷயம் இது ஒரு தொடர்பட்ட விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டெங்கு பேசியில் குப்பையை பற்றி பேசணும், பாலித்தீன் பாவனை பற்றி பேசணும், நீர்நிலைகளை பற்றி பேசணும். இது பாலித்தீன் பாவனை பற்றி பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் அது குறைய போகின்றது. ஆனால் பழக்க வழக்க ரீதியாக நாங்கள் பொலித்தீனோடு சேர்ந்தே பயணிச்சிருக்கோம். வாழ்க்கை பயணம்னா கடைக்கு போகிறோன்னா ஒரு ஷாப்பிங் இல்லை 2-3 ஷாப்பிங் எடுத்துகிட்டு போகிறது. இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பொருட்களை தனித்தனி ஷாப்பிங்கில் போட்டு தருவாங்க. மற்றது யோகட், தண்ணீர் போத்தல், இப்படி நிறைய இந்த பிளாஸ்டிக் பொலித்தீனோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் அப்படி இணைந்து பயணிச்சிட்டோம். அது ஈஸி, எங்களுக்கு இலகுவாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த பழக்கத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஒரு சில இடங்களில் அந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுபோல் நாங்கள் இவ்வாறான மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்ளலாம், ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் எங்களோட அன்றாட வாழ்க்கையில். அது ஒரு நிலைமை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த மாதிரி நீர்நிலைகள் உருவாவதற்குமான ஒரு தடையாக இருக்கும். அதுக்கு அந்த ஏற்கனவே சுற்றாடல் அதிகாரி அந்த பொலித்தீன் பேக் பாவனையை தடுத்தார்கள். ஆனால் அதன் பிறகு நடந்தது, சில சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு நாங்கள் செல்லும் பொழுது பின்னர் நாங்கள் பணம் கொடுத்து அந்த பேக்கை வாங்க வேண்டி வந்தது. அது பின்னர் அவர்களுக்கு ஒரு வியாபாரமாக போனது. அதனால் தான் அந்த திட்டம் பின்னர் கைவிடப்பட்டது. இப்போது சொல்கின்றார்கள் ரீசைக்கிள் செய்யக்கூடிய மாதிரி பேப்பர் பேக்ஸ், அப்படி அதை அறிமுகப்படுத்த சொல்லி பொலித்தீன் பேக்குக்கு பதிலாக பேப்பர் பேக்ஸ் என்று சொன்னால் அதை நாங்கள் பவிக்கலாம் அல்லது திருப்பி ரீசைக்கிள் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அது மிக முக்கியமானது. நான் சொன்ன மாதிரி எங்கள் மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்களுக்கு கூட நாங்கள் இப்போ தேநீர்கள் அல்லது தண்ணீர்களுக்கு பேப்பர் கப்ஸ், பேப்பர் பிளேட்ஸ், அப்போ அவைகள் எங்களுக்கு ரீசைக்கிள் செய்வதற்கு இலகுவான விஷயம். அப்போ அதன் மூலம் நாங்கள் கட்டுப்படுத்துறது ஈஸியாக இருக்கும். நான் இங்கே கூற வேண்டும், நான் இன்றைக்கு ஒரு நேஷனல் ப்ரோக்ராமாக இது செய்வது முன்னேற்பாடாக நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். ரயில்வே திணைக்களம், புகையிரத திணைக்களம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சகல புகையிரத நிலையங்களிலும் ஒரு டெங்கு கட்டுப்பாட்டு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அதே மாதிரி சுகாதார அமைச்சால் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களை இலக்கு கொண்டு ஏற்கனவே நாங்கள் கூறினோம், வீடுகளை நாங்கள் பார்க்கிறோம், அலுவலகங்களை பார்க்கிறோம், சமய ஸ்தலங்கள். இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. எமது சமய பெரியவர்களிடம் சென்று தண்டப்பணம் அறவிடுவது என்றது எமது பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் அது அவமரியாதை என்று சொல்லி, அதனால் பல கோவில்கள் விகாரைகளில் தான் அந்த ப்ரீடிங் பிளேசஸ் அதிகமாக இருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று அந்த சமய ஸ்தலங்களை, கோவில்களுக்கு பலர் வருகிறார்கள் போகிறார்கள். அந்த கோவில்களில் இருந்து வெளியேறுகின்ற சில பொருட்களை அந்த அன்னதானம் மாதிரி செய்வதாக இருந்தால் அந்த பாத்திரங்களை கழுவாமல் சில இடங்களில் வைப்பார்கள். அதில்களில் நீர் தேங்கி இருக்கும். ஆகவே எமது கவனம் அந்த சமய ஸ்தலங்களில் மிக முக்கியமாக செய்யப்பட வேண்டும். இதை விடுத்து ஏற்கனவே எமது பூச்சியலாளர் கூறியது போல் பொது இடங்கள், கான்கள், வீடுகள் சுத்தம், சமய ஸ்தலங்கள் சுத்தம், அரச நிறுவனங்கள் சுத்தம். இப்போது பார்ப்போம் பாதை, அது யாருக்கு சொந்தம். ஆகவே இதில் தான் நாங்கள் அந்த இன்னும் எமது மனநிலை அந்த நகர சபை வர வேண்டும், அவர்கள் துப்புரவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் இருக்கின்றோம். உண்மையில் எனது வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த பாதைக்குரிய பிரதேசத்தை நாம் சுத்தப்படுத்துவது இந்த கட்டத்தில் நகர சபை வரவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் செய்திகளை சொல்வதால் நட்டம் அவர்களுக்கு ஏற்பட போவதில்லை. இதனால் பாதிப்பு எமக்குத்தான் ஏற்பட போகிறது. அதே மாதிரி அந்த பாதையில் உள்ள பல குடும்பங்கள் ஒன்று இணைந்து
அந்த முழு பாதையையும் அப்படி துப்புரவு செய்தால் அந்த கடற்கரைகளிலும் நீங்கள் பார்க்க அதுக்கு கோஸ்ட் கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் இதிலுமே நாங்கள் போடும் கப்புகள் தான் அங்கே குப்பைகளாக தேங்குகின்றது. ஆகவே நாங்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனநிலையில் மாற்றம் பெற வேண்டும். பொது இடங்களை நாங்கள் அசுத்தப்படுத்தினால் அதன் பாதிப்பு மீண்டும் எங்களுக்கே தான் வருகின்றது என்று பொது இடங்களில் நாங்கள் அந்த கப்புகள் இதுகளை போடுவதை தவிர்க்க வேண்டும். பொது இடங்கள்ல பொது இடங்கள்ல குப்பை போடுறதுக்கு ஏற்ற கூடைகள் இருந்தாலும் நான் கவனித்துக்கிறேன், அதை துறந்து போடுவதற்கு மக்களுக்கு டைம் இல்லை அல்லது அந்த பழக்கம் இல்லை. அதுக்கு பக்கத்திலே தான் அதை போட்டுட்டு போவார்கள். மற்றது சொன்ன மாதிரி கரையோர பிரதேசங்களில் தோணிகள் வள்ளங்கள் அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா பாவிக்காத கடலுக்கு அனுப்பாத அந்த வள்ளங்களில் நீர் தேங்கி நிற்கும். அந்த நீரில் நிறைய குடம்பிகள் சுகாதாரத்துறையினரால் எடுக்கப்பட்டிருக்குது. அப்போ பாவிக்காத தோணிகள் வள்ளங்கள் கரையோர பிரதேசங்கள் இருக்குமா இருந்தால் அதை நீங்கள் மெட்ட பக்கம் அதை கவுட்டு அப்சைட் டவுனாக வைக்கிறது முக்கியமானது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா சில நேரங்களில் நாங்கள் பேசும்போது இந்த சிங்கப்பூர் நாடு ரொம்ப சுத்தமாக இருக்கும், ரோட்லேயே குப்பை போட முடியாது, இப்படியான விஷயங்களோட அதிகமாக பேசுவோம். துபாயை பற்றி பேசும்போது மேலே நாடுகளை பற்றி பேசும்போது அப்படியே மாறி இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, குப்பை இரண்டாவது தண்டனை. அதாவது மக்கள் மனங்களில் மாற்றம். இது எங்களுடைய நாடு, இது எங்களுடைய தெரு, எங்களுடைய சமூகம், எல்லாம் அப்படி எங்களுடைய இதுன்னு சொல்லி பொதுவான விடயங்களை நினைக்கின்ற போது அந்த மாற்றத்தின் பயனாக மிக அதிகமாக அந்த மாற்றத்தை சட்டங்கள் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் அந்த சட்டங்களை விட மக்கள் மனங்களில் மாற்றம், அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த முயற்சியை நாங்கள் சொல்லலாம். காரணம் எங்களுடைய ஊடகங்கள் அனைத்தும் இணைந்திருக்கின்றது. அதுபோல் தகவல் திணைக்களம், சுகாதார அமைச்சு, அதுபோல் ஊடகத்துறை அமைச்சு ஆகியன இணைந்து மக்கள் மனங்களில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காகத்தான் அந்த ஊடகங்கள் மூலமாக இந்த விஷயங்கள் அநேகமாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த மக்கள் மனங்களில் இவ்வாறான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். மக்கள் இந்த விஷயங்களை இப்போ சில நேரங்களில் நீங்கள் இந்த விஷயங்களை பேசும்போது நான் யோசித்து பார்த்தேன், இந்த பிரதேச செயலாளர்கள் இதனோடு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சில நேரங்களில் ஒரு எரிச்சல் வரும். என்னடா இவ்வளோ சொல்கிறோம், நாங்கள் இவ்வளோ செய்கிறோம், எங்கட வேலை மாதிரி செஞ்சிட்ருக்கோம் அப்படி, ஆனால் இது மக்கள் உணர்றாங்க இல்லையே அப்படின்னு சொல்லி உண்மையில் நான் இப்போ பேசல நான் கண்டிருக்கேன். ஏற்றுக்கொள்கிறேன். எமது குழுக்கள் சில நேரம் சென்று வந்து சொல்வார்கள், நாங்கள் வீடுகளுக்கு பரீட்சை சுத்தம் பார்க்கிறக்கென்று செல்லும் பொழுது அவர்கள் எங்களை உள்ளுகை அனுப்பிவிட்டு அவர்கள் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த வேலையில் பங்கெடுக்காமல் அது ஆரம்பத்தில் இருந்தது. நான் ஏற்கனவே கூறப்பட்டது போல் பல இதுகளுக்கு ஊடகங்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. இவர்களது அறிவுறுத்தல்களின் மூலம் இப்பொழுது மக்கள் தாமும் இணைந்து அந்த சுத்தப்படுத்தல் வேலைகளில் பங்களிக்கிறார்கள். அது சந்தோஷமாக சொல்ல வேண்டிய விடயம். அதுக்கு நாங்கள் முக்கியமாக அந்த தகவல் திணைக்களத்துக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். பிரதேச செயலாளராக எமது பிரதேசங்கள் உள்ள மக்களுக்கு இவ்வளவு விழிப்பூட்டலை இந்த ஊடகங்கள் வழங்கி இருக்கின்றது. இப்போது இவர்கள் செல்லும் பொழுது அவர்களே முன் வந்து அவர்களே ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் காட்டி இதை நாங்கள் சுத்தப்படுத்தி இருக்கிறோம், இந்த தாவரங்களை காட்டி, அப்படி அவர்கள் விழிப்புணர்வோடு செயல்படுகின்றார்கள். அந்த மாற்றத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். ருஸ்லியா சொன்னது மாதிரி சட்டம் ஒரு விஷயமா இருக்கட்டும், தண்டப்பணம் அறவிடணும். சில நேரங்கள் அது தண்டப்பணத்துக்கு பயந்தும் செய்கிற விஷயங்கள் இருக்குது. அடுத்து ஒரு அவமானத்துக்கு பயந்து நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு அவமானத்துக்கு பயந்து அடுத்தது நாங்களாக ஃபீல் பண்ணி நாங்களாக உணர்ந்து செஞ்சால் நல்லா இருக்கும் இல்லையா ரஸ்மியா? எங்களுடைய உணர்வு பூர்வமாக நாங்கள் செய்கிற பொழுது நாங்கள் 4 பேருக்கு சொல்லுவோம், செய்யாதீங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லுவோம். அவங்க செய்யலாட்டியும் கூட பொதுவாக இருக்கிற பிரதேசங்கள், பொதுவாக அங்கே 4 பேருக்கு பொதுவாக இருக்கிற ஒரு பாதையாக அல்லது ஒரு ஒழுங்கியாக இருக்குமாக இருந்தால் அவற்றை போயிட்டு நாங்களே சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்களே செய்யக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை அப்படி நாங்கள் செய்யலை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது ஒரு பழக்கமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் இப்போ ஞாபகம் இருக்கு, ஒரு வீட்டுக்கு மேலே 2வது மாடியில் இருக்கவங்களுக்கு தான் பக்கத்தில் இருக்க வீட்டின் கூரை தெரியும். அந்த கூரையில் இருக்கிற விஷயங்களை பார்க்கறது அவங்க அதை சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு இணைந்து செயற்படுகின்ற போது இதனை நாங்கள் தவிர்த்துக்கொள்ளலாம். அந்த மாதிரியாக மக்கள் மனங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இது விடயம் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி மாத்திரமல்லாமல் இந்த நேரத்தில் மாத்திரம் இதை பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து இதை பற்றி பேசணும் அப்படின்றத நாங்கள் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். டாக்டர் நாங்கள் கேட்குறோம், சில நேரங்களில் இந்த பயமுறுத்துகிற மாதிரி நாங்கள் சில விஷயங்களை சொன்னாலும் கூட உண்மை அதுதான். இப்போ உயிரிழப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 269 பேர் கடந்த வார செய்திகளின் போது சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. இன்னும் அதிகரிச்சிருக்கலாம். இந்த உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இதனை இவ்வாறு தவிர்த்து 0.03% இருக்கிறது மொத்த காய்ச்சல். இந்த வருடம் இறப்பு வீதம் கூடிவிட்டது. அது இறப்பு
வந்து முக்கிய காரணம் இவர்கள் தாமதமாக ஹாஸ்பிட்டல்களுக்கு வாரது. அவங்க வீட்டிலேயே காய்ச்சல் 2-3 நாள் இருந்துட்டு பிந்தி தாமதமாக அந்த போன கிழமையிலும் அந்த வேறு ஊடக நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு தெரியும், டெங்கு வந்து 3 கட்டங்கள், காய்ச்சல் கட்டம், அப்புறம் ஒரு கிரிட்டிக்கல் ஃபேஸ், அப்புறம் அங்கால் சுகமாகிற கட்டம் இருக்கு. அப்போ காய்ச்சல் உண்மையாக டெங்கு நோயில் காய்ச்சல் இருக்கக்குள்ள திசை பிரச்சனை இருக்காது. காய்ச்சல் விட்டதிலிருந்து ஒரு 24-48 மணித்தியாலும் அதை நாங்கள் அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த காலகட்டத்தை நாங்கள் அதை நோயாளியை மிக கவனமாக பார்க்குவோம். அது கட்டாயம் அவர் ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேணும். ஏன்னா அந்த நீராகாரம் அதையெல்லாம் குறித்த அளவு தான் கொடுக்க வேணும். அவங்க அந்த டைமுக்குள்ள அது அவங்க வைத்தியசாலைக்கு வரவில்லை என்று சொன்னால் அது அங்கால் மற்ற சிகிச்சை கொடுப்பது வைத்தியர்களுக்கு சரியான சிரமம். அப்போ அதை இந்த இறப்பு வீதம் இந்த முறை கூடினதுக்கும் அதுவும் ஒரு காரணம். ஏன்னா அவ்வளோ நாளும் அந்த 3 நாள் காய்ச்சல் இந்த முறை வைரஸ் வேறன்றபடியால் இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாலே வருது. இந்த 2 நாள் 3 நாளையிலே தொடங்குது. இந்த இன்றைக்கு நீங்கள் சுத்தப்படுத்துறதோடு சேர்த்து இன்னொரு விடயம் நீங்கள் மக்கள் எல்லாரும் உணர வேணும். நீங்கள் காய்ச்சல் வந்த முதல் நாளே கட்டாயம் நீங்கள் ஒரு வைத்தியரோட ஆலோசனையை நீங்கள் பெறவும். வைத்தியர் வந்து தீர்மானிப்பார் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேணுமா அல்லது ஒரு நாள் வீட்டை இருக்கலாமான்னு சொல்லி. ஆனால் வைத்தியரோட ஆலோசனை நீங்கள் பெறவும். டாக்டர் பேசிட்டு இந்த காலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், குழந்தைகளோட உயிரிழப்பு, அதாவது 15 வயதுக்கு குறைப்பட்ட உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத உயிரிழப்பு இல்லையா? எந்த ஒரு உயிரிழப்பையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, விபத்தாக இருந்தாலும் என்ன வருத்தங்களாக இருந்தாலும். ஆனால் இது ஒரு சின்ன கவனீனம் காரணமாக அந்த பச்சிளம் குழந்தைகள் அதுபோல் அந்த உயிரிழப்புகள் வந்து அப்படின்றது அதை சந்தித்தவர்களுக்கு அல்லது அது சம்மந்தமாக பார்த்தவர்களுக்கு அதோட தாக்கம் தெரியும். ஏன்னா காய்ச்சல் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்கு வைத்தியசாலைக்கு போகிறவங்க மீண்டும் உயிரிழக்கிறாங்களா இருந்தால் அந்த குடும்பத்துடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான ஒரு தாக்கத்துக்கு உங்களோட குடும்பத்தை உள்ளாக்கி கொள்ளாதீங்க. தயவுசெய்து ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு அசட்டை இனம்னு சொல்லலாம். சோம்பேறியை விட அசட்டை, கவலை இனம். ஏன்னா இது ஒரு தொற்று நோய். தொற்று நோய் இதை நாங்கள் முற்றாக தடுக்க முடியும். அந்த கட்டத்தில் ஒரு உயிரை இழப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாத இருக்கும். அதனால் தயவு செய்து உங்களுடைய காய்ச்சல் ஒரு நாளாக இருந்தாலும் சரி, காய்ச்சல் வந்த உடனே உங்களுக்கு இயலுமானவரை ஒரு முதல்ல இரத்த பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ளுங்கள். பிறகு வைத்தியர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். இது தொடர்ந்து வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சை பெறணும், அப்படி இல்லாட்டி வீட்டிலேருந்து சிகிச்சை பெறலாம். அதனால் தயவு செய்து அந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம். சுத்தப்படுத்துவது, இந்த சிரமதான பணிகளை மேற்கொள்வது, இதுக்கு எந்தளவு முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவம் இவ்வாறு உங்களுக்கு இருந்தால், காய்ச்சல் குணம் இருந்தால் தயவு செய்து அதனை பரிசோதித்து பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் நாங்கள் விடுக்கிறோம். நிச்சயமாக அவதானமாகவும் விழிப்புணர்வாகவும் இருங்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பத்திரமுல்லையிலிருந்து காளிதாசன் சந்திரன் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த விஷயங்களை பார்த்துட்டு வரலாம். வணக்கம். டெங்கு நாட்டிலே தற்போது அபாயகரமான நோய் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கான தேவை அனைவருக்கும் இருக்கின்றது. அந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்தாவிடின் அனைவருக்கும் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையில் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் சகல ஊடகங்களின் பங்களிப்போடும் இன்றைய தினம் 3வது அங்கமாக டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் பத்திரமுல்லையிலே அமைந்திருக்கின்ற கல்வி அமைச்சிலே தற்பொழுது நாங்கள் இருக்கின்றோம். இங்கே உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் கல்வி அமைச்சிலே இருக்கின்ற சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு நோயினை கட்டுப்படுத்துவதற்கான செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த செயற்திட்டத்திற்கு இராணுவத்தினர் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இந்த 2 மணித்தியாலமும் நாங்கள் கல்வி அமைச்சிலே இருந்து டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு முனைப்புகளை காட்டி வருகின்றோம். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 6500க்கும் மேற்பட்டோர் டெங்கு நோயினால் பீடிக்கப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. அது மாத்திரமன்றி 250க்கும் மேற்பட்டோர் டெங்கு நோயினால் இறந்துள்ளதாகவும் அந்த தகவலிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒன்றிணைவோம் டெங்கு நோயினை முற்றாக ஒழிப்பதற்காக. நிச்சயமாக எல்லாருமே விழிப்புணர்வோடு செயற்படுகிற பொழுது நாட்டை விட்டு டெங்குவை ஒழித்து இல்லாதொழிக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையை மக்களாக நினைக்கிற பொழுது நிச்சயமாகவே அது சாத்தியமான ஒரு விஷயமாக மாறக்கூடியதாக இருக்கும். எங்களோட பூச்சியலாளர்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம். சாயங்காலம் நேரம் 4லிருந்து 6 மணி நேரத்தில் இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் கடிக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக கூறியிருந்தீர்கள். மாணவர்கள் தனியார் வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய அந்த காலம் அல்லது அந்த நேரம் அந்த நேரமாகத்தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதிகமாகவே ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் அவசர அவசரமாக வெளிக்கிட்டு டியூஷன்ஸுக்கு கிளாஸஸுக்கு போயிடுவாங்க.
அப்படி பிள்ளைகள் போகிற பொழுது எப்படி அவதானமாக இருக்க வேண்டும்? பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து எந்தளவு தூரம் அவதானமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதையும் தாண்டி தனியார் வகுப்புகளை நடத்துகிற அந்த தலைவர்கள் வந்து அந்த சுற்றுப்புற சுற்றாடலை சுத்தப்படுத்துவதற்கு என்ன விதமான செயற்பாடுகளை செய்ய வேண்டும்? நிச்சயமாக இந்த நுளம்புகள் அதிகாலை மாலை வேளைகளில் கடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம். அதிகாலை வேளைகளில் பாடசாலைகளில் மாணவர்கள் தங்களோட நேரங்களை செலவழிக்கிறதா இருக்குது. மாலை வேளைகளில் தனியார் வகுப்புகளுக்கு செல்கிற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ பெற்றோர்கள் இந்த சந்தர்ப்பங்களில் இந்த காலகட்டங்களில் அவதானமாக இருக்க வேண்டியது ஒரு முக்கிய கட்டம். அப்போ பாடசாலைகளுக்கோ அல்லது தனியார் வகுப்புகளுக்கோ மாணவர்களை நீங்கள் அனுப்புகிற சந்தர்ப்பங்களில் உங்களோட பிள்ளைகளை அனுப்பக்குள்ள ஃபுல் கை வச்ச ஷர்ட் அல்லது உடுப்புகள் ஆடைகள் அணிந்து கூடுதலாக இந்த நுழம்புகள் இந்த கைப்பகுதி கால் பகுதியெல்லாம் அடிக்கிற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ அப்படியான பகுதிகளை நாங்கள் வெளிக்காட்டாமல் கூட சின்னாக்கள் வந்து கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் பெற்றோர்கள் நாங்கள் அதை பிள்ளைகள ஆடைகளில் கூட கவனம் செலுத்தணும். டியூஷன் கிளாஸுகளுக்கு அவங்கள அனுப்பக்குள்ள அடுத்ததை நாங்கள் செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நுழம்பு விரட்டிகள் இருக்குது. அப்படியான நுழம்பு விரட்டிகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு அப்ளை பண்ணி சில இதுகள் வந்து நேரடியாகவே எங்களோட உடலில் அப்ளை பண்ணக்கூடியதும் இருக்குது. சிலதில் நாங்கள் ஆடைகளில் கூட அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படியான நுழம்பு விரட்டிகளை நீங்கள் ஃபார்மசிகளில் வாங்கி உங்களோட பிள்ளைகளுக்கு அதை நாங்கள் அப்ளை பண்ணி போட்டு நாங்கள் டியூஷன் இல்லாட்டி பாடசாலைகளுக்கு அனுப்புவோமா இருந்தால் இந்த நுழம்புட தாக்கத்திலிருந்து நாங்கள் குறைச்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள பாதிக்கப்படுற வீதத்தை. அத்துடன் தனியார் வகுப்பு நடத்துகிறதோ அல்லது பாடசாலைகளாக இருந்தால் கூடி தங்களோட சுற்றுப்புற சூழல்களை வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் சுற்றி வர பார்த்து க்ளீன் பண்ணுற சந்தர்ப்பம் இருக்குது. பிரதானமாக நான் முக்கியமாக சொல்லணும், பாடசாலையாக இருக்கட்டும் தனியார் வகுப்புகளாக இருக்கட்டும் நுழம்பு பெருகக்கூடிய இடமாக அவதானிக்கப்படுற முக்கிய ஒரு இடம் வந்து பாவிக்காத மேலே சில கூடங்கள் பாவனையற்றது. என்ன காரணம்னு சொன்னால் பாடசாலைகளில் அதிபர்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய சந்தர்ப்பம் லேபர்ஸ் குறைபாடாக இருக்கிறதால அவங்க அந்த டாய்லெட்டுகளை லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ எங்களோட குழுவினர் அங்கே சென்று அவதானிக்கிற டைம்களில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள அங்கே குடம்பியல் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான டாய்லெட்டுகள் நாங்கள் பாவனையற்ற டாய்லெட்டுகளாக இருக்குமெண்டா பாவிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் தொடர்ச்சியாக பாவனையை அதை நாங்கள் மேற்கொள்ளணும். பாவிக்க முடியாததில் இருந்தால் நாங்கள் அந்த தண்ணியை வெளி தெரியாத மாதிரி நாங்கள் அதுகளுக்கு மண்ணெண்ணெயில் ஊற்றி துணிகளை அடைச்சி அப்படி நாங்கள் அதை கவர் பண்ணி வச்சோம்னு சொன்னால் அதுகளுக்கு நுழம்பு உள்ளுக்குள்ளே போய் முட்டை இடுற சந்தர்ப்பம் குறைவு. பிறகு நாங்கள் தேவைப்படுற நேரம் அதை அகற்றி போட்டு தண்ணி அடிச்சுட்டு நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது அதை போல் கொமாடுகளும் பாவனையற்றது அதுகளை கூடுதலாக வருது. மற்ற சிஸ்டன்னு சொல்கிறது நாங்கள் அதை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு பாவிப்போம். அந்த மூடிகள் உடையப்படுற நிறுவனங்களை கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மூடிகள் கலட்டு உடைஞ்சிட்டுன்னு சொன்னால் அதை செட்டாக மாற்ற மாட்டாங்க. அப்போ அந்த இடங்களில் அது வந்து ஓப்பனாக இருக்கக்குள்ள ப்ரீடிங் கூடுதலாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஆக்ஷனலுக்கு நாங்கள் போடுற சாமான்கள் அலுவலகங்களில் நாங்கள் தேவையற்ற சாமான்களை வெளியில் போட்டு வைப்போம். அதுகளில் கூட மழை காலங்களில் தண்ணி நின்று நுழம்பு பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ கட்டாயம் நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு தடவை சுற்றி வேற நம்மளோட சுற்றுப்புற சூழலை பார்த்து நுழம்பு பெறுகிற இடங்களை நாங்கள் இல்லாமல் செய்வோமாக இருக்குமென்றா நாங்கள் எங்களோட மாணவர்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடும். அதுபோல் குளோரின் பாவிக்கின்ற போது நுழம்புகள் அதில் குளோரின் தண்ணியிலேயும் வளரக்கூடியதாக இருக்கும். குளோரின் தண்ணிகள்லேயும் நுழம்பு குடம்பிகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. குளோரின் போடுறதால நுழம்புகள் குடம்பிகளை நாங்கள் அழிக்கலாமன்ற ஒரு எண்ணப்பாடுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அதால் குளோரினை தவிர்த்து நாங்கள் கிணறுகளாக இருந்த மீன்களை போடலாம். மற்றபடி குளோரின் போட்டால் நாங்கள் நுழம்பை இல்லாமல் ஒழிக்கலாமன்ற எண்ணப்பாடு மக்கள் மத்தியில் வரக்கூடாது. அதுபோல் இந்த சமூக பணியில் வந்து எங்களோடு பல்வேறுபட்டவர்களும் இருந்திருக்கின்றார்கள், பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் காட்சிகளை பார்த்திருந்தோம். நிறைய ஊடகங்கள் அதில் பங்களிப்பை வழங்கியிருந்தது. ஊடக காட்சிகள் சகல ஊடகங்களும் தங்களுடைய ஊடக காட்சிகளை எல்லா ஊடகங்களிலும் பகிர்ந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் தமிழ் ஊடகங்கள் அனைத்துமே ஒன்றிணைந்து இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறது தமிழ் பிரதேசங்கள். அதுபோல் சகோதர மொழி ஊடகங்கள் ரூபானி கொடுத்தாவினத்தினூடாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீங்கள் பேசிட்டு இருக்கிற உங்களுடைய டிசிக்னேஷன் சொல்லி பூச்சியியலாளர்னு சொல்லுது, என்டமாலஜிஸ்ட். அது டிசிக்னேஷன் அந்த தொழில் என்ன உங்களோட ஜாப் ரோல் என்னது? இதில் கூடுதலாக வந்து எங்களது வந்து வெக்டர் கண்ட்ரோல் சைட்டில் தான் வருது. அப்போ கூடுதலாக வந்து எங்களோட குழுவினர் இருக்கிறாங்க. அவங்க போய் பரீட்சை வீடுகளில் போய் அல்லது நிறுவனங்கள் பாடசாலைகளில் நுழம்பு குடம்பிகள் பெருகக்கூடிய இடங்களை இனங்கண்டு அதுக்கான அறிக்கைகளை சமர்ப்பிப்பாங்க. அதுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த சூழல்களில் எப்படியான நிலவரம் காணப்படுது ஒவ்வொரு மாதத்தில் ஒரு தடவையாவது குறிப்பிட்ட இடங்கள் அவங்க
விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ அந்த சூழல் வந்து நாங்கள் அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் முடிவெடுக்கலாம் என்ன மாதிரியான சூழலில் இருக்குது, இது டெங்கு நுளம்போல் பெருகக்கூடிய அபாயமான ஏரியாவாக இருக்குதா அல்லது அது ஒரு சாதாரண நிலையில் கட்டுப்பாடில் இருக்குதான்னு. இப்போ எங்களோட சில இடங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இப்படியான நிகழ்ச்சி திட்டங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேற்கொள்வோம். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மேற்கொண்ட பிறகு களைச்சி போய் நாங்கள் அதை சலிப்பாகவே விட்டுருவோம். அப்போ நாங்கள் கேலஸாக விடுற டைமில் திருப்பி நுளம்போல் பெருகக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ப்ரோக்ராமை நாங்கள் இந்த ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்காக மட்டும் மேற்கொண்டு இந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் அவதானம் செலுத்தாமல் இதை தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டியது, இது ஒரு ஆரம்ப கட்டமாக வச்சுக்கொண்டு நாங்கள் இதை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ அது நாங்கள் அவதானித்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. மற்ற அவுட் பிரேக் வரக்கூடியது, இப்போ நுளம்புகளால் நிறைய நோயாளிகள் வரப்போகிறாங்கன்றதை நாங்கள் முன்கூட்டியே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு. மற்ற என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது, பொருத்தமான கட்டுப்பாட்டு முறைகள் என்னத்தை நாங்கள் மேற்கொள்ளலாம், இந்த இடத்துக்கு இதுதான் பொருத்தமாக இருக்கும், நாங்கள் இதை செய்வோம், இல்லாட்டி இதை மாற்றிக்கொள்ளலாம். அப்போ அதுகளை நாங்கள் என்ன மாதிரி செய்யக்கூடியது என்றதை அவதானிக்கிறோம். மற்றது நுளம்புகளை நாங்கள் கட்டுப்படுத்த முதல் அதோட இயல்புகளை படிக்க வேணும். ஏன்னா நாளுக்கு நாள் அதோட இயல்புகள் அதை இசைவாக்கங்கள் அடைஞ்சு கொண்டு வர சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இப்போ 2000 ஆண்டு சரியாக பாவித்த கட்டுப்பாட்டு முறையை கொண்டு போய் இப்போ நாங்கள் பாவிக்க முடியாது. அப்போ தற்காலத்தில் இந்த நாங்கள் இருக்கிற நுளம்புகளுக்கு நாங்கள் என்ன முறை பொருத்தமாக இருக்குமென்று அவதானிக்கிறதும் எங்களோட ஒரு பணியாக காணப்படுது. அதுபோல் வசதி அந்த நான் முக்கியமாக பாராட்டணும் இவங்களை என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு முக்கியமான உயர்மட்ட அரசாங்க கூட்டம் ஒன்று நடந்திருந்தோம். அதில் பேசின விஷயம் நிறைய அதிகாரிகள் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போதைய காலகட்டங்களில் பிரதேச செயலாளர்கள் அதுபோல் வைத்தியர்கள் வைத்தியசாலைக்கு பொறுப்பானவர்கள் வந்து தங்களுடைய சுயமாக வந்து இப்போ உண்மையை சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொது விடயங்களுக்கு ஈடுபடுவதுக்குன்னு சொல்லி மேலதிக கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுவதில்லை. இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய அவங்களுடைய வேலைகளுக்கு மேலதிகமாக செய்வது. இப்போ எங்களை போன்றவர்கள் வந்து இது ஒரு கடமையாக பொறுப்பாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து பேசியில் வந்து தங்களுடைய வேலைகளுக்கு மேலதிகமாக வந்து இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். மக்கள் சார்பாக பார்த்து கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி மூலமாக இணைந்திருக்கின்ற மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். அதுபோல் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சில அதிகாரிகள் அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு இந்த மாதிரி ஊடகங்கள் தங்களுடைய முயற்சியில் ஈடுபடுத்தி தங்களை சுயமாக ஈடுபடுத்தி இந்த விடயங்களில் மேற்கொள்கிற விடயங்களுக்கு மக்கள் உரிய பலனை அளிக்க வேண்டுமாக இருந்தால், இல்லாட்டி நன்றி சொல்லணும் நீங்கள் நினைச்சிங்களா இருந்தால் நாங்கள் சொல்கிற இந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு சிலவற்றை இன்றிலிருந்து பின்பற்ற தொடங்குங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். காரணம் இது ஒரு சமூக முயற்சி, ஒவ்வொரு தனி மனிதரும் சேர்ந்து முயற்சிக்கின்ற போது தான் இந்த முயற்சி வெற்றி பெறும். ஆகவே இவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இவங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுட்டோம். இவங்க பூச்சியலாளர் தன்னுடைய பணியை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க. டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பணி என்ன மாதிரியாக ஜாப் ரோல் இருக்குது, என்ன இந்த சமூக பணியில் உங்களுடைய பங்களிப்பு எவ்வளவாக இருக்குது? நான் வந்து பிராந்திய தொற்று நோயியலாளர். தொற்று நோய் எனக்கு டெங்கு மட்டும் இல்லை, எங்கையில் என்ன தொற்று நோய் இருந்தாலும் அந்த மாவட்டத்திற்கு நான் தான் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும். எங்களோட RDHSக்கு அடுத்து அவ தான் ஸ்டேட்மெண்ட் அதில் பப்ளிக்காக விடுவா, ரீஜனல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ். அப்போ அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மட்டக்களப்பு மாவட்ட RDH டாக்டர் மிஸ்ஸஸ் கிரேஸ் நவரத்னராஜா. அப்போ அவருக்கு அட்வைஸ் அந்த இந்த தொற்று நோய் சம்பந்தமாக அவ்வளவும் நான் தான் கொடுக்க வேணும். அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேறு வேறு சுகாதார வைத்திய அலுவலகங்கள் இருக்குது. இப்போ எங்கள் மாவட்டத்தை பார்த்து 14 இருக்குது. அப்போ அந்த எந்த அந்த பிரதேசத்தில் என்ன தொற்று நோய் வந்தாலும் அதுக்கு நான் தான் போகிறேன். அப்போ நான் ஒரு நினைக்கிறேன், எனக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் எனக்கு நான் அதை அவங்கள பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது. அப்போ அது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, அதை சும்மா விடையில்லாது. அதே மாதிரி என்ன மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பிராந்திய தொற்று நோயாளர் இருக்கிறாங்க. எல்லாரும் எங்களோட எபிடிமியாலஜி யூனிட்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்குள்ளே இருக்குது. அப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த எங்களோட மாவட்டத்துக்கு நாங்கள் தான் பொறுப்புன்னு அதை உணராட்டி இந்த வேலைகளை எங்களுக்கு கொண்டு செல்வது பெரிய கஷ்டம். அதுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரது வந்து எங்களோட எம்ஓஹெச்எஸ் அவங்களோட டீமும். இப்போ நாங்கள் வந்து ரீஜனல் லெவலில் இருந்து இப்போ ஒரு தொற்று நோய் வந்துன்னு சொன்னால் இப்படி செய்யுங்கன்னு அந்த அட்வைஸை கொடுத்துட்டு ஃபீல்டில் போய் நிற்போம். ஆனால் அது அந்த கிராஸ் ரூட் லெவலுக்கு கொண்டு போய் அதை செய்து முடிக்கிறவர்கள் வந்து எம்ஓஹெச். டாக்டர் சொல்லியிருந்தேன், யார் RDHன்னு கேட்டு அவங்களும் பெண்ணான்னு சொல்லி தெரிஞ்சது. ஏன்னா படிப்பில் வந்து இப்போ பெண்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறபடியே இந்த அரசாங்க உத்தியோகங்கள் பெரிய பெரிய பொறுப்பில் பெண்கள் வந்து சமூக கடமையை சரியாக செய்கிறாங்க அப்படின்றது தான் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அப்படின்றது டாக்டர் தன்னுடைய பணியை பற்றி சொல்லியிருந்தேன். பிரதேச செயலாளர் உங்களுடைய பணி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் பொதுவாக உங்களுடைய
பிறப்புச் சான்றிதழிலிருந்து இறப்புச் சான்றிதழ் வரை செய்வது பிரதேச செயலகம். அதே மாதிரி முதல் நியமனம் என்றால் சேவை சான்றிதழ் பெற வேண்டும். அப்போ முதல் நியமனத்திலிருந்து ஓய்வூதியம் பெறும் வரை அது பிரதேச செயலகம் தான் செய்கின்றது. இந்த கடமைகளோடு இந்த மாதிரியான சமூக பொறுப்புகள் வரும்போது அதிலும் நாம் பெரும் பங்கு வகிக்கின்றோம். எங்களுக்கும் கீழ் இருக்கின்ற கிராம சேவகர்களால் வீட்டுக்கு வீடு சென்று ஒவ்வொரு வீட்டு குடியிருப்பாளர்களோடு மிக நெருக்கமாக இருந்து கடமைகளை செய்கின்றார். அதே பொறுப்பாகத்தான் நாங்கள் இந்த டெங்கு கட்டுப்பாட்டையும் கிராம சேவகர்கள் மூலம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் அந்த அவதான நிலையை அழைத்து சென்றோம். அதே மாதிரி பல அமைச்சுக்கள் பல திணைக்களங்களில் இருந்து ஒவ்வொரு உத்தியோகத்தர்களை எங்களது பிரதேச செயலகத்தில் இணைத்திருக்கின்றார்கள். அந்த அமைச்சு சம்பந்தமான அந்த பிரதேசத்துக்கு உட்பட்ட கடமைகள் எங்கள் பிரதேச செயலகத்தின் ஊடாக செயற்பட்டு வருகின்றது. நான் ஏற்கனவே கூறியது போல் அந்த உத்தியோகத்தர்கள் மூலம் பல அமைப்புகள், பெண்கள் அமைப்பு, இளைஞர் அமைப்பு, ஸ்போர்ட்ஸ் கிளப், யூத் கிளப், இப்படி சீனியர் சிட்டிசன்ஸ், எல்டர்ஸ் சொசைட்டி, டிசேபிள் சொசைட்டி, இப்படி பல அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகள் எல்லாம் இணைந்து இப்போது ஒரு சமூக பொறுப்பாக இந்த வீதி குழுக்களில் இணைந்து இந்த டெங்கு கட்டுப்பாட்டு செயல்பாட்டையும் செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆக ரோஸ்லியா, நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறதுக்கு நம்ம ஒரு சில நிமிடங்கள் இருக்கின்றது. நாமே ஒன்றிணைவோம், டெங்குவை ஒழிப்போம், இதுதான் துணைப்பொருளாக இருக்குது. உங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சு கொண்டிருந்தோம். நிச்சயமாக நாமே ஆரம்பிப்போம், டெங்குவை ஒழிப்போம் அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்குது. அதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கடந்த வாரம் கூட நேரடி ஒளிபரப்பினூடாக பல்வேறுபட்ட வீடுகளை பற்றி பார்த்துருந்தோம், இந்த அலுவலகங்களை பற்றி பார்த்துருந்தோம். ஊடகங்கள் ஒன்றிணைந்தது மகிழ்ச்சியான விஷயம். மூவரும் நிகழ்ச்சி நிறைவேறி இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் இருக்கிறது மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை சுருக்கமாக நாங்கள் இந்த துணைப்பொருளை சொல்லுவோம். பூச்சியலாளர் தர்ஷினி குணநீதன், பூச்சியலாளர்னு தான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கோம், பேரை சொல்லவே இல்லை, அதனால தர்ஷினி குணநீதன் சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி திட்டம் வந்து ஒரு கட்டாயமான ஒரு தேவையாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இதை நீங்கள் உண்மையாகவே மக்களாகிய நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இதை நாங்கள் கேட்டுட்டு இதோடைய விடாமல் நாங்கள் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் இதையே நாங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும்ன்றது தான் என்ற ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்குது. டாக்டர் தர்ஷினி காத்தமுத்து. எனக்கு 2 சொல்ல வேணும். காய்ச்சல் வந்தால் நீங்கள் உடனே ஒரு வைத்தியரோட ஆலோசனை பெற வேணும். அது நீங்கள் வந்த பிறகு வருமுன் காக்கிறதுக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்களாகத்தான் அதை உங்களோட வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்க வேணும். வேறு ஒருத்தரும் உங்களோட வீட்டில் இருந்து தான் அந்த வருமுன் காப்பதற்குரிய வேலைகளை நீங்கள் தொடங்க வேணும். எங்கே நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் இருக்குதோ அதை நீங்கள் அழிக்க வேண்டும். அதான் ஓகே. அந்த நோய் டாக்டர் உங்களோட பேசல இந்த இறுதியாக இன்னொரு விஷயம், நோய்க்கு பின்னரான நிலைமை, அதாவது ரிகவரி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும்? நீங்கள் வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அது பாடசாலைக்கு செல்வதாக இருந்தால் குறைந்தது ஒரு கிழமையிலிருந்து 10 நாள் நீங்கள் ஓய்வெடுங்க. உடனே வேலைக்கு அந்த பாடசாலைக்கு செல்ல வேணாம். என்ற ஓய்வு முக்கியம். என்ற எந்த வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் அதை உடம்பை வலுவிழக்க செய்துவிடும். அப்போ இதுக்கு ஓய்வு வேணும், நல்ல உணவு, அப்போ அந்த ஓய்வு முக்கியம். அதே மாதிரி வேலைக்கு செல்பவர்கள், இப்போ ஆஃபீஸ் வேலை அப்படின்னு சொன்னால் 2-3 நாட்கள், அதாவது அவங்களோட சக்தியை கூட பயன்படுத்தாத வேலைகள் என்று சொன்னால் ஒரு 3-4 நாட்கள் ஓய்வெடுத்து விட்டு வேலைக்கு செல்லலாம். ஆனால் ஒரு லேபரராக இருக்கலாம், இல்லை கூட தங்களோட சக்தியை பயன்படுத்தி வலுவான வேலைகள் செய்பவர்கள் என்றால் குறைந்தது ஒரு கிழமை அல்லது 10 நாட்கள் அவர்கள் ஓய்வு எடுக்கவே வேண்டும். என்றால் இப்பொழுது நிறைய நோயாளிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். டெங்கு குணமடைந்து வீட்டுக்கு சென்று அடுத்த நாள் வேலைக்கு சென்று திரும்ப வேறு காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது குருதி பெருக்கு போகிற காய்ச்சல் விட்டு அந்த லீக்கிங் ஃபேஸ், அந்த குருதி இந்த நீர் வெளியிலேறி அதெல்லாம் குணப்படுத்தின பிறகும் உடம்பு வந்து வேலை இல்லாட்டி திரும்ப அந்த குருதிகள் வெளிப்படலாம். அப்போ அந்த காம்ப்ளிகேஷனில் திரும்ப அட்மிட் பண்ணுற சந்தர்ப்பங்களை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ வலுவான வேலை செய்கிறவர்கள், அதாவது தொழிலாளிகள், கடல் தொழிலுக்கு செல்பவர்கள், பாரமான வேலைகள் அது செய்கிறவர்கள், அதே மாதிரி மாணவர்கள். மற்றது நீங்கள் ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தீர்கள் வயது போனோம், அவர்கள் எல்லாம் குறைந்தது 7 to 10 நாட்கள் வைத்தியசாலையிலிருந்து வந்த பின்னர் ஓய்வில் இருக்க வேண்டும். பிரதேச செயலாளர் உங்களிடமிருந்து மக்களுக்கான செய்தி. இல்லாமல் பங்குதாரராக இருந்து தங்களது வீட்டை மட்டுமில்ல சுற்றாடல் பொது இடம் அனைத்தையும் தாங்களே சுத்தப்படுத்துவதற்கு மக்கள் முன்வர வேண்டும்.
சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க ரோஸ்லி. பார்வையாளர்களாக இல்லாமல் பங்காளிகளாக மாற வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக இன்றைய நாளில் வந்து நாங்கள் எங்களுடைய சிறப்பான 3 அதிதிகளின் மூலமாக கேட்டறிந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமாக கட்டாயமாகவே அமைந்திருக்கும். தெரிந்த விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை வந்து நாங்கள் கேட்டு தெரிந்திருந்தோம். எங்களுக்கு கூட சில விஷயங்கள் தெரியாததாக இருந்தது. இப்படியெல்லாம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. எனவே வந்து அவர்களுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். குறிப்பாக நான் ஆரம்பத்திலே முதல்ல பேசியிலே சொல்லியிருந்த ஒரு விஷயம், இந்த பெண்கள் இந்த சமூக கட்டமைப்பில் சரியான ஒரு பங்களிப்பை வழங்கி கொண்டு வர்றது வந்து மிக பெரும் ஒரு வரவேற்க வேண்டிய விடயம். பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட நிறுவனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுறது வந்து உண்மையில் உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். ஏன்னா ஆண்களை விட மேலதிகமான வேலைகளும் உங்களுக்கு இருக்கும், வீடுகளில் பொறுப்பான வேலைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய இந்த பணிக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். அதுபோல் இவர்கள் வாலண்டியர்ஸ், அதாவது தாங்களாக வந்து முன் வந்து வேலை செய்கின்றார்கள், தங்களுடைய கடமைக்கு மேலதிகமாக இதனை செய்கின்றார்கள். இவங்களை வந்து வேலைகளில் பணிக்கு அமர்த்துகின்ற போது இந்த மாதிரியாக அந்த அவங்களோட ஜாப் ரூல் அதெல்லாம் போட மாட்டாங்க. அதனால் இவங்க செய்கிற இந்த பணிக்கு உங்களுடைய பங்களிப்பாக அல்லது உங்களுடைய நன்றி கடமையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் இவர்களுக்கு நன்றி சொல்வது போல நீங்கள் உங்களுடைய நாங்கள் சொல்லிய விடயங்களிலிருந்து ஒரு சில விடயங்களை பின்பற்றுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக அது நன்றியுடையவர்களாக நாங்கள் இருப்போம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி நாங்கள் வந்து எங்களுடைய அதிதிகளுக்கு வந்து நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நேரத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். பிரதேச செயலாளர், தெஹிவெல்ல பிரதேச செயலாளர் நளினி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கலாம். ரொம்ப நன்றி அம்மா. இந்த ஊடகத்துறைக்கு நானும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை தொடர்ந்து எங்களுடைய பிராந்திய தொற்று நோயியலாளர் மட்டக்களப்பிலிருந்து வருகை தந்திருக்கிற டாக்டர் திருமதி தர்ஷினி காந்தரூபன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கலாம். நன்றி டாக்டர். இந்த ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்பட்டு நடக்கின்ற இந்த செயல் திட்டத்துக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி இதை முன்னெடுத்து மீண்டும் அதை கண்டினியூவாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கேன். சரி, அந்த ஊடகங்கள் இந்த விடயத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தரம். பல நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் பேசியிருக்கிறோம், தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியிலும் பேசுவோம். இந்த ஊடகங்கள் வாயிலாக இதனை முன்னெடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமதி தர்ஷினி குணநீதன் மாவட்ட பூச்சியலாளர் மட்டக்களப்பில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கலாம். ரொம்ப நன்றி அம்மா. நன்றிகள். இந்த ஊடகங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கும் நிச்சயமாக நான் நன்றியை தெரிவிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இது. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதால இதை கட்டாயம் நாங்கள் இதை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொண்டு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம், எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள். நாங்களும் விடைபெற நேரம் வந்துடுது. ஊடகங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நிச்சயமாக ஒரு போட்டி நிறைந்த ஒரு ஊடக பயணம் தான் போயிருக்கு. அதில் இந்த விஷயத்தையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். நிச்சயமாக சமூக பணிகள் இடம்பெறுகின்ற போது இவ்வாறான விடயங்களில் தொடர்ச்சியாக இணைந்து செயற்படும். அதே நேரம் தனித்து இந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கும் ஊடகங்கள் பொறுப்பு கூறும். நாமே ஆரம்பிப்போம், டெங்குவை இல்லாதொழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி திட்டம் வந்து தொடர்ச்சியாகவே தொடர்ந்து கொண்டு செல்ல போகிறது. நீங்களும் அதுக்கு வந்து பங்குதாரர்களாக மாறுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு விடைபெறுகின்றோம். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இணைந்து செயற்படுத்திய அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.